அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அறிவை நேசிக்கும் அன்பு நண்பர்களே, உங்களின் வருகைக்கு மனமார்ந்த நன்றி. நான் சேவா, ரெட்ஃபோர்ட் அமைப்பின் 2087வது இடைவிடாத வாசகர் சந்திப்பில் இன்று மீண்டும் ஒன்றாக இணைந்திருப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். நாங்கள் கடந்த பல ஆண்டுகளாக வருடத்தின் 365 நாட்களும் தினமும் மாலை 7 மணிக்கு புத்தக மதிப்பாய்வு நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி வருகிறோம். வாசிப்பின் வெளிச்சம் எப்பொழுதும் அணையக்கூடாது என்பதே எங்கள் நோக்கம். இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு பேச்சாளர் ஸ்டாலின் ராமகிருஷ்ணன் அவர்கள். வாசிப்பிலும் சிந்தனையிலும் சிறந்து விளங்கும் அவரின் கருத்துக்களை கேட்கும் வாய்ப்பு நமக்கெல்லாம் ஒரு சிறப்பாகும். அவர் இன்று அறிமுகப்படுத்த உள்ள நூல் திருவள்ளுவர் ஆய்வு மாலை. இப்பொழுது அனைவரின் கவனத்தையும் ஸ்டாலின் ராமகிருஷ்ணன் அவரிடம் திருப்பி அவரை மனமார்ந்த வரவேற்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். நன்றி. நீங்க பேசாதீங்க. கடலேறு மொழித்தமிழே, இன்பக் கடலேறு தனித்தமிழே, சோலை மடலேறு சுவைத்தமிழே, என் உடலேறி உயிரேறி வாழ்விக்கின்றாய். இந்த இனிய மாலை பொழுதில் ரெட்ஃபோர்ட் அமைப்பு நடத்துகின்ற காணொலி உரை 2087 கலந்து கொள்வதில் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த கூட்டத்திற்கு வந்துள்ள திரளான சான்றோர் பெருமக்களுக்கும் இந்த நேரத்திலே என்னுடைய இனிய மாலை வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இன்று அம்மையார் குறிப்பிட்டது போல இன்று நான் பேசவிருக்கும் தலைப்பு திருவள்ளுவர், அதாவது திருக்குறளை பற்றிய ஒரு ஆய்வு கட்டுரைகளின் தொகுப்பு. அதாவது அந்த நூலுடைய பெயர் திருக்குறள் ஆய்வு மாலை. முதலில் இந்த நூல் எப்படி எனக்கு கிடைத்தது அல்லது நான் எப்படி பெற்றேன் என்பதை பற்றி ஒரு சிறு தகவலோடு ஆரம்பித்தால் சரியாக இருக்கும் என்று கருதுகின்றேன். திருக்குறளை பற்றி பல்வேறு நிகழ்ச்சிகளில் பேசியிருக்கின்றேன். சில புலன குழுப்புகளிலும் பேசியிருக்கின்றேன். வள்ளுவ குரல் குடும்பத்திலும் பேசியிருக்கின்றேன். வள்ளுவ குரல் குடும்பத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஐயா ராஜேந்திரன் அவர்களும் ஐயா கதிரவன் அவர்களும் மற்றும் உள்ள பெரியவர்களும் இந்த குழுவில் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த குழுவிலே பேசும்போது அதனுடைய தொடர் ஈடுபாட்டின் காரணமாக சில திருக்குறள் சம்பந்தப்பட்ட நூல்களை தொடர்ந்து படிக்க ஒரு தேடிக்கொண்டிருந்தேன். அப்படி தேடிக்கொண்டிருக்கின்ற ஒரு வேளையிலே தான் இந்த ஆய்வு நூலை பற்றி தகவல் எனக்கு கிடைத்தது. ஒவ்வொரு ஆண்டும் சென்னை புத்தக கண்காட்சிக்கு செல்கின்ற வழக்கமுடையவன் நான். அங்கு குறிப்பாக திருக்குறள் மற்றும் தொல்காப்பியம் மற்றும் சங்க இலக்கியங்கள் சம்பந்தப்பட்ட புத்தகங்களை வாங்கி படிக்கும் வழக்கம் உள்ளவன் நான். அப்படி ஒரு சூழ்நிலையில் தஞ்சை தமிழ் பழக்கழகம் தனியாக ஒரு அரங்கை போட்டிருந்தார்கள் இந்த புத்தக கண்காட்சியிலே. அப்படி அங்கே உள்ளே நுழைந்து பார்க்கும்போது இந்த நூல் என் கண்ணில் பட்டது. இந்த நூலுடைய பெயர் திருக்குறள் ஆய்வு மாலை. இந்த நூல் 2013ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. இந்த நூல் சற்றப்ப 144 ஆய்வு கட்டுரைகளை கொண்டிருக்கின்றது. அனைத்தும் தொகுக்கப்பட்டு இந்த நூல் ஒரு நூலாக வெளிவந்திருக்கின்றது. இந்த நூலை தொகுத்தவர்கள், அதாவது பதிப்பாசிரியர்கள் என்று இந்த நூலினுடைய முகவரியில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த நூலுடைய பதிப்பாசிரியர் முனைவர் மோகோ கோவைமணி மற்றும் பெரும்புலவர் பாவ நாகராசன். இவர்கள் இருவரும் தான் இந்த நூலை தொகுத்திருக்கின்றார்கள். அதாவது இந்த நூல் எப்படி தொகுக்கப்பட்டது என்றால் 2013ஆம் ஆண்டு 200வது ஆண்டு இந்த திருக்குறள் பதிப்புக்கு வந்த அந்த நிகழ்ச்சியை கொண்டாடும் போது அந்த கொண்டாடும் வகையிலே, அதை பெருமை ஊட்டும் வகையிலே இந்த நூல் வெளியிடப்பட்டது. தந்தை தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய ஓலை சுவடித்துறையும் மற்றும் சிரவை ஆதின தவத்திரு கஜபூதி சுந்தர சுவாமிகள் தமிழாய்வு மையமும் இணைந்து நடத்திய அந்த திருக்குறள் பதிப்பு விழாவிலே இந்த நூல் வெளியிடப்பட்டது. இந்த நூல் முதல் பதிப்பு 2013 ஏப்ரல் அன்று வந்துள்ளது. திருக்குறள் பற்றி நாம் சொல்வதற்கு நிறைய செய்திகள் இருக்கின்றது. திருக்குறள் ஏறத்தாழ 60க்கும் மேற்பட்ட மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது. இது ஒரு உலக பொதுமுறை நூலாக இருக்கின்றது. திருக்குறள் ஏன் உலக பொதுமறையாக இருக்கின்றது என்றால், திருவள்ளுவர் ஒரு சமூக புரட்சியாளராக இருந்திருக்கின்றார். தன்னுடைய குரல்கள் மூலம் இந்த சமூகத்தை தட்டி எழுப்பக்கூடிய கருத்துக்களை தன்னுடைய குரல் மூலம் தீட்டி இருக்கின்றார்.
அதனுடைய காரணமாகத்தான் இந்த நூல் மிக சிறப்பாக பறந்து விரிந்து எல்லா தளங்களிலும் சென்று எல்லா எல்லா வகையான மக்களையும் இது நெருங்கி இருக்கின்றது, தொட்டிருக்கின்றது. திருக்குறள் என்பது ஒரு சமய நூல் அல்ல. திருக்குறள் என்பது ஒரு மத நூல் அல்ல. திருக்குறள் என்பது ஒரு இனத்திற்கு சம்பந்தப்பட்ட நூல் அல்ல. திருக்குறள் ஒரு உலக பொதுமறை நூல். ஏனென்றால் இது ஒரு வாழ்வியல் தத்துவத்தை, வாழ்வியல் கோட்பாட்டை பேசுகின்ற நூல். அதனால்தான் உலகத்தில் உள்ள அனைத்து மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது. திருக்குறளுக்கு பதின்மர் உட்பட பல்வேறு பழைய உரைக்காரர்கள் உரை செய்திருக்கின்றார்கள். அதே நேரத்திலே கடந்த நூற்றாண்டிலே பேராசிரியர் வாசுப மாணிக்கனார், பேராசிரியர் வாசுப மாணிக்கனார் மற்றும் உள்ள பேராசிரியர் மூவா உட்பட பல பெருஞ்சான்றோர்கள் இதற்கு உரை எழுதியிருக்கின்றார்கள். இந்த உரைகள் பல நூல்களாகவும் வெளிவந்திருக்கின்றது. ஆனால் இந்த நூலினுடைய சிறப்பு அம்சம் என்னவென்றால், அப்படி தனிப்பட்ட உரையாக இல்லாமல் அல்லது சில குறட்பாட்களுக்கு இருக்கக்கூடிய உரையாக இல்லாமல் திருக்குறளுடைய பெருமை குறித்து பல்வேறு கட்டுரைகளை இந்த நூல் கொண்டிருக்கின்றது. எப்படிப்பட்ட சிறப்பு என்றால், ஒவ்வொரு தலைப்பிலும் இந்த கட்டுரைகள் வெளிவந்திருக்கின்றது. அதாவது இலக்கியம் தொடர்பாக கட்டுரைகளும் இருக்கின்றது, சமய தொடர்பான கட்டுரைகளும் இருக்கின்றது, அதே நேரத்திலே பொதுதளத்திலே இருக்கக்கூடிய கட்டுரைகளும் இருக்கின்றது. இலக்கண தொடர்பு, இலக்கிய தொடர்பு என்றால் தொல்காப்பியத்திற்கும் திருக்குறளுக்கும் உள்ள தொடர்புள்ள கட்டுரைகள் இந்த நூலில் இருக்கின்றது. அதே போல சங்க இலக்கியமான புறநானூற்றுக்கும் சங்க இலக்கியமான மற்ற நூல்களுக்கும் உள்ள தொடர்பை, நற்றிணை, குறுந்தகை போன்ற நூல்களுடைய தொடர்பை திருக்குறளுக்கும் இந்த நூல்களுக்கும் உள்ள தொடர்பை பற்றி குறிக்கக்கூடிய கட்டுரைகளும் இதில் இருக்கின்றது. அப்படியே கடந்து சமகாலத்திலே திருக்குறளுக்கும் சமகாலத்திற்கும் உள்ள தொடர்பு பற்றிய கட்டுரைகளும் இருக்கின்றது. அதே போல திருக்குறளுக்கும் திரை இசை பாடல்களுக்கும் உள்ள கட்டுரை இருக்கின்றது. திருக்குறளுக்கும் மெய்யியலுக்கும் உள்ள தொடர்பு குறிக்கக்கூடிய கட்டுரைகளும் இருக்கின்றது. ஆக இப்படி பல கட்டுரைகளுடைய சாராம்சமாக, தொகுப்பாக இந்த திருக்குறள் இருக்கின்றது. இந்த திருக்குறள் ஆய்வு மாலை நூல் இருக்கின்றது. இது ஏன் ஆய்வு மாலை என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள் என்று நான் சிந்தித்து பார்த்தேன். அதற்கு காரணம் இல்லாமல் இல்லை. ஏனென்றால் இது ஒவ்வொரு கட்டுரையும் அந்த எழுதியவர்களின், அதாவது அந்த கட்டுரையை ஆக்கியவர்களுடைய எண்ணத்தை, சிந்தனையை அப்படியே பிரதிபலிக்கின்றது. அதாவது திருக்குறள் நூலை அவர்கள் எப்படி உள்வாங்கிக் கொண்டார்கள், அதை எப்படி அவர்கள் தங்களுடைய சிந்தனையில் ஏற்றிக்கொண்டார்கள் என்பதனுடைய வெளிப்பாடாகத்தான் இந்த ஒவ்வொரு கட்டுரையையும் பார்க்க முடிகின்றது. ஏறத்தாழ ஒரு 550-560 பக்கங்களை கொண்ட இந்த நூலை உடனடியாக படிக்க முடியாது. ஆனால் நான் சில காலம் எடுத்துக்கொண்டேன். சற்றொப்ப ஒரு 2 மாதங்கள் நான் இதை முழுவதுமாக படித்து முடிப்பதற்கு எடுத்துக்கொண்டேன். உண்மையை சொல்ல போனால் ஒவ்வொரு கட்டுரையும் மிக மிக ஆழமாக, நுட்பமாக சிந்தித்து எழுதப்பட்டிருக்கின்றது. இது போன்ற நூல்கள் நாம் போற்றி பாதுகாக்க வேண்டும். இதை போன்ற நூல்களில் உள்ள கட்டுரைகள் பெருமளவு நம்முடைய சமூகத்திலே பரவ வேண்டும். அதுக்காகத்தான் இந்த நூலை இங்கு நான் இன்று உங்களோடு உரையாடுவதற்காக எடுத்துக்கொண்டேன். திருவள்ளுவர் ஒரு சமூக புரட்சியாளர். திருவள்ளுவர் ஏன் ஒரு சமூக புரட்சியாளர் என்பதற்கு நாம் அதற்கு முன்பு சமூக புரட்சியாளர் என்றால் என்னவென்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நிலவிய சமத்துவமின்மை, சமய சூழல், அரசியல் நிலை, பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் மற்றும் சமூக சீர்கேடுகள், மது அருந்துதல், பரத்தையரோடு கூடுதல், சூதாடுதல் என்ற சமூகத்தில் நிலவிய அனைத்து பிரச்சனைகளையும், அனைத்து சமூக குற்றங்களையும், சமூகத்திற்கு எதிரான சிந்தனைகளையும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே கண்டித்து எழுதிய ஒரு புரட்சியாளர் தான் வள்ளுவன். அதனால்தான் அவனை நாம் சமூக புரட்சியாளர் என்று கூறுகின்றோம். அந்த சமூக புரட்சியை மக்களுக்கு செல்லும் வகையில், மக்களுக்கு எளிமையாக புரியும் வகையில் ஈரடி வெண்பாவில் எழுதி அதன் மூலம் ஒரு மகத்தான புரட்சியை ஏற்படுத்தியவர். அதனால்தான் அவரை நாம் சமூக புரட்சியாளர் என்கின்றோம். திருக்குறள் என்பது நேற்றைக்கு பொருந்துகின்ற நூலா, அல்லது இன்றைக்கு பொருந்துகின்ற நூலா, அல்லது நாளைக்கு பொருந்துகின்ற நூலா? அதாவது கடந்த காலம்,
நிகழ்காலம், எதிர்காலம் என்ற மூன்று காலத்திற்கும் இது பொருந்துகின்ற நூலா என்ற கேள்வி சில பேரால் வைக்கப்படுகின்றது, சில பேரால் வைக்கப்பட்டது. இந்த கேள்விகள் வைக்கப்பட்ட போதும் இந்த கேள்விகளை வைக்கின்றவர்களுக்குமான ஒரே பதில், திருக்குறள் என்பது எக்காலத்திற்கும் எந்நாளுக்கும் எப்போதுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு மாபெரும் நூல். ஏனென்றால் திருக்குறள் எல்லா காலத்திற்கும் பொருந்தக்கூடிய கருத்துக்களை கொண்டிருக்கின்றது. அந்த கருத்துக்களை நமக்கு தினம் தினம் காட்டிக்கொண்டே இருக்கின்றது. திருக்குறளை ஒரு தடவை படிப்பதாலோ, இரு தடவை படிப்பதாலோ, அல்லது 3 முறை படிப்பதாலோ நம்முடைய சிந்தனை ஒவ்வொரு முறையும் பரிணாமித்துக் கொண்டே இருக்கின்றது. நம்முடைய சிந்தனை மாற்றம் அடைந்து கொண்டே இருக்கின்றது. நம்முடைய சிந்தனை தெளிந்து கொண்டே இருக்கின்றது. அதுதான் திருக்குறளுடைய ஒரு மிக மிக ஒரு முக்கியமான சிறப்பு என்று கூறலாம். நேற்றைக்கு நாம் படிக்கும் போது ஒரு வகையான ஒரு புரிதலை கொண்டிருந்தால், இன்றைக்கு படிக்கும் போது அதுவே நமக்கு வேறு விதமான ஒரு புரிதலை கொடுக்கின்றது. அவர் எழுதிய குறள் அப்படியேத்தான் இருக்கின்றது. ஆனால் அந்த சிந்தனையை நமக்கு மிளிர வைக்கின்றது, அந்த சிந்தனையை நமக்கு பரிணமிக்க வைக்கின்றது. அதுதான் திருக்குறளுடைய சிறப்பு. ஏறத்தாழ இந்த உலகம் 3/2 பங்கு அல்லது சற்றொப்ப 97 விழுக்காடு நீரை மட்டுமே கொண்டிருக்கின்றது. மீதி இருக்கக்கூடிய 3 விழுக்காடு மட்டும்தான் இந்த நிலத்தை கொண்டிருக்கின்றது. அப்படி நீர் என்பது இந்த உலகிற்கு ஒரு முக்கியமான ஒரு ஆதாரமாக, ஒரு ஆதார சத்தாக இருக்கின்றது. அந்த நீர் இருப்பதற்கு காரணம் மழை. மழை இல்லை என்றால் எப்படி இருக்கும் என்பதை வள்ளுவன் எப்படி கூறுகின்றான் என்றால், விசும்பின் துளிவிழின் நல்லால் மாற்றாங்கே பசும்புல் தலை காண்பு அரிது என்று தன்னுடைய குறளால் விளக்கி காட்டுகின்றான். அதாவது மேகத்தில் இருக்கக்கூடிய அந்த மழைத்துளியானது இந்த பூமியில் விழாமல் போனால் பசும்புல்லுடைய முனை, அதாவது அந்த நுனியை கூட இங்கே காண்பது அரிதாகிவிடும். இது நாளையை குறிக்கக்கூடிய ஒரு குறள் என்று நாம் கருதி கொள்ளலாம். எப்படி கருதி கொள்ளலாம்? இந்த உலகமானது மழையை தான் நம்பி இருக்கின்றது. மழை பொய்த்தால், வானம் பொய்த்தால் இந்த உலகம் படாது பாடுபடும். அதாவது விவசாயம் இருக்காது. விவசாயம் இல்லை என்றால் விவசாயத்தை சார்ந்துள்ள அனைத்து துறைகளும் அப்படியே முடங்கிவிடும். நாடு வளராது, மக்கள் பஞ்சம் பட்டினி என்று தொல்லைப்படுவார்கள். இதைதான் இந்த குறள் நமக்கு தெளிவாக விளக்கி காட்டுகின்றது. அதாவது நாளை என்பதை இந்த குறள் விளக்கி காட்டுகின்றது. ஓப்ப தலைகூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். மகிழ்ச்சியோடு இருக்கும்போது நாம ஒன்னா சேர்ந்து பழகுவதும், அப்படியே நம்ம அந்த கணத்திலேயே பிரிந்து நேரிடும் போதும் நம்முடைய மனம் கலங்குகிறது அல்லவா, மனம் வருந்துகிறது அல்லவா. அந்த மனம் வருந்தக்கூடியது ஒரு அறிவியலால் அறிவுடையோர் செய்யக்கூடிய ஒரு சிறந்த செயலாகும். இது உலகத்தினுடைய இந்த கணத்திலே, இந்த க்ஷணத்திலே என்று சொல்லுகின்றோம் அல்லவா, இந்த கணத்திலே நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வை எடுத்து காட்டுகின்றது. அதுதான் இந்த காலத்திற்கு, அதாவது இந்த கணத்திற்கு தற்போது இருக்கக்கூடிய பொருந்தக்கூடிய குறள் என்று நாம் கொள்ளலாம். அடுத்ததாக அதே வள்ளுவன் தான் என்ன சொல்கின்றான் என்றால், எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. அதாவது ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி தெளிவா செய்ய வேண்டும், தெளிவாக இருக்க வேண்டும். அப்படி அதை செஞ்சுட்டோமே அப்படின்றத பிறகு எண்ணி பார்ப்பது என்பது அது சரியாக இல்லை என்பதை இறந்த காலத்தையும், அதாவது கடந்த காலத்தையும் உணர்த்தும் வகையில இந்த குறளை எழுதியிருக்கின்றான். இப்படி ஒவ்வொரு குறளையும் நாம் நுட்பமாக நுழைந்து அதை சீர்தூக்கி பார்த்தோமானால் ஒவ்வொரு குறளும் நமக்கு ஒவ்வொரு பாதையை காட்டுகின்றது, ஒவ்வொரு வெளிச்சத்தை காட்டுகின்றது. அதுதான் திருக்குறளுடைய மிகவும் சிறப்பு மிக்க தன்மை. இப்படி எல்லா காலத்திற்கும் பொருந்தக்கூடிய திருக்குறளை அதில் உள்ள ஒவ்வொரு சுவையையும் இந்த நூல் கொண்டிருக்கின்றது, ஒவ்வொரு கட்டுரைகளாக கொண்டிருக்கின்றது. இந்த 144 கட்டுரைகளில் நான் குறிப்பிடத்தக்க சில கட்டுரைகளை மட்டுமே தான் இங்கு எடுத்துக்கொண்டிருக்கின்றேன். ஏனென்றால் ஒவ்வொரு கட்டுரையை பற்றியும் பேசினால் சில பல நிமிடங்கள் தேவைப்படும். அப்படியே அந்த உரையும் மிக நீண்டதாக விரிந்துவிடும். காலம் போதாது என்ற காரணத்தினால் சில தலைப்புகளை மட்டும் எடுத்துக்கொண்டு அதிலுள்ள சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். முதலில் திருக்குறளில் தொல்காப்பிய கோட்பாடுகள் என்ற தலைப்பிலே முனைவர் நயம்பு அறிவுடை நம்பி என்ற பெருஞ்சான்றோர் ஒரு கட்டுரையை எழுதியிருக்கின்றார்.
தொல்காப்பியத்திற்கும் திருக்குறளுக்கும் நிறைய தொடர்பு இருக்கின்றது. தொல்காப்பியம் என்பது பழந்தமிழரின், அதாவது பழந்தமிழர் வரலாற்றில் கிடைக்கப்பெற்ற முதல் இலக்கண நூல் என்று நாம் கருத முடிகின்றது. தொல்காப்பியத்திற்கு முன்பே பல இலக்கண நூல்கள் இருந்ததாகவும் கூறப்படுகின்றது. ஏன் தொல்காப்பியரே தன்னுடைய நூலிலே என்ப, என்பனார் என்று கூறுவதன் மூலம் தனக்கு முன்பே பல்வேறு தமிழ் பேராசிரியர்கள், தமிழ் சான்றோர்கள் இருக்கின்றார்கள் என்பதை சுட்டி காட்டியிருக்கின்றார். தொல்காப்பியம் என்பது நம்மில் பலர் என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் என்றால், வெறும் அது இலக்கண நூல் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். அல்ல, தொல்காப்பியம் என்பது தமிழர்களுடைய மரபை, தமிழர்களுடைய வாழ்வை, தமிழ் மொழியினுடைய பெருமையை, தமிழ் இனத்தினுடைய பெருமையை சுட்டி காட்டுகின்ற ஒரு நூல். தமிழர்களுடைய மொத்த அந்த மரபியல் பண்பாட்டு கூறுகளை, விழுமியங்களை கொண்டிருக்கின்ற ஒரு நூல். தொல்காப்பியம் எழுதப்பட்ட காலம் சற்றொப்ப 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலம் என்று கருதப்படுகின்றது. தொல்காப்பிய சான்றோனுக்கு பின்னால் நம்முடைய ஐயன் வள்ளுவன் தோன்றினான். ஐயன் வள்ளுவன் தொல்காப்பியத்தினுடைய மரபை தன்னுடைய குரட்பாக்களில் எல்லா இடத்திலும் அதை சிதறாமல் பின்பற்றினான். அதனால்தான் திருக்குறளும் தொல்காப்பியமும் தமிழினத்திற்கு, தமிழர்களுக்கு 2 கண்கள் போன்றது. தொல்காப்பியம் என்பது எழுத்து, சொல், பொருள் என்பதை அடிப்படையாக கொண்டது. இது தமிழில் நமக்கு கிடைக்கப்பெற்ற முதல் இலக்கண நூலாக கருதப்படுகின்றது. இதுவரை இது முதல் இலக்கண நூலாகத்தான் நம்மிடையே இருக்கின்றது. தொல்காப்பியம் 2வது சங்க காலத்தினுடைய கடைசி பகுதியிலே எழுதப்பட்டிருக்க கூடும் என்று தமிழாய்ந்த தமிழ் சான்றோர்கள் தங்களுடைய ஆய்வுகள் மூலம் கண்டறிந்திருக்கின்றார்கள். ஏறத்தாழ தொல்காப்பியம் தோற்றத்தை குறித்து பல்வேறு ஆண்டுகள் கணக்குகள் கூறப்பட்டாலும் இன்றைக்கு பொதுவாக எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய கருத்து தொல்காப்பியம் என்பது 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதுதான். அதே போல திருக்குறளை பற்றி பல்வேறு ஆண்டு கணக்குகள் கூறப்பட்டிருந்தாலும் அல்லது சமூகத்தினுடைய பொதுவெளியிலே பேசப்பட்டிருந்தாலும் திருக்குறள் தோன்றிய ஆண்டாக கருதப்படுவது 2000 ஆண்டுகளுக்கு முன்பு. எப்படி தொல்காப்பியத்திலே எழுத்து, சொல், பொருள் என்ற அந்த 3 அடிப்படையை கொண்டிருக்கின்றதோ அதே போல திருக்குறளும் இதே அடிப்படையை பின்பற்றி அறம், பொருள், இன்பம் என்று முப்பாலாக எழுதப்பட்டிருப்பதாக இந்த ஆசிரியர், இந்த கட்டுரையாளர் தன்னுடைய கட்டுரையிலே குறிப்பிட்டிருக்கின்றார். எப்படி தொல்காப்பியர் சொல், கருத்து ஆகியவற்றை பயன்படுத்துகிறாரோ அதே போல திருவள்ளுவர் தொல்காப்பிய தொடர்களையும் தன்னுடைய குறளிலே அங்காங்கே பயன்படுத்தியிருக்கின்றார் என்பதை இந்த கட்டுரையாளர் தன்னுடைய கட்டுரை மூலம் தெரிவிக்கின்றார். நிறைமொழி மாந்தர் ஆணையர் கிளந்த மறைமொழி தானே மந்திரம் என்பது தொல்காப்பிய நூற்பா. அதாவது அரும்பெரும் நல்ல பண்புகளால் உயர்ந்த சான்றோர் தம் ஆணையால் சொல்ல பெறுகின்ற அந்த மறைமொழிகள் தான் மந்திரம் எனப்படுகின்றது, மந்திரம் என்று சொல்லப்படுகின்றது. இந்த நூற்பாவில் உள்ள அந்த நிறைமொழி மாந்தர், மறைமொழி ஆகிய அந்த 2 தொடர்களை எடுத்துக்கொண்டு ஐயன் வள்ளுவர் நீத்தார் பெருமை அதிகாரத்திலே ஒரு அருமையான குறளை வடித்திருக்கின்றார். நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். எவ்வளவு அருமையான குறள்! இந்த உலகத்திலே சான்றோர்களுடைய பெருமையை இந்த உலகம் அழியாமல் நிலைத்து நிற்கின்ற அவர்களுடைய அறவழி நூல்களே எடுத்துக்காட்டும் என்பதுதான் இதனுடைய பொருள். இப்படி தொல்காப்பியத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த தொடர்களை இந்த குறள் மூலம் எழுதி காட்டியிருக்கின்றார் என்பதை இந்த கட்டுரையாளர் தன்னுடைய இந்த தொல்காப்பியத்தினுடைய கோட்பாடு எப்படி திருக்குறளில் இருக்கின்றது என்பதை இந்த ஒரு கருத்து மூலம் எடுத்து காட்டியிருக்கின்றார். இதுபோல தொல்காப்பியத்தில பல்வேறு செய்திகள் குறித்து எழுதப்பட்டிருக்கின்றது. இதில் ஒரு குறிப்பிடத்தக்க அம்சம் என்னவென்றால், ஒரே தலைப்பில், அதாவது தொல்காப்பியத்திற்கும் திருக்குறளுக்கும் உள்ள தொடர்பு, அதே போல நற்றிணைக்கும் திருக்குறளுக்கும் உள்ள தொடர்பு, குறுந்தொகைக்கும் திருக்குறளுக்கும் உள்ள தொடர்பு, இப்படி இது போல
ஒரு ஒரே 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 தலைப்பு வாய்ந்த கட்டுரைகள், பல கட்டுரைகள் இருந்தாலும் கருத்துகளில் வெவ்வேறு பொருள் கொண்ட கருத்துக்களுடைய கட்டுரைகள் இந்த நூலில் காண கிடைக்கின்றது. ஒரே தலைப்பு, அதாவது தலைப்பு ஒப்புமையாக இருந்தாலும் அந்த தலைப்பில் கூறப்பட்டுள்ள கருத்துக்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு கட்டுரையாளர்களுக்கும் வேறுபட்டிருக்கின்றது. அப்படி வேறுபட்டிருந்தாலும், அவர்களுடைய வேறுபட்ட பார்வையாக இருந்தாலும், திருக்குறளுடைய பெருமையை யாரும் சிதைக்கா வண்ணம் இதில் எழுதியிருப்பதுதான் இதனுடைய குறிப்பிடத்தக்க அம்சம். பொறுமையாக எடுத்து நாம் படித்தோம் என்றால் இந்த 144 கட்டுரைகளும், அதில் பெரும்பான்மையான கட்டுரைகள் நமக்கு மிகவும் ஒரு நல்ல ஒரு விளக்கத்தை கொடுக்கக்கூடிய, நல்ல விளக்கத்தை, புதிய செய்திகளை, அருமையான செய்திகளை கொடுக்கக்கூடிய ஒரு கட்டுரைகளின் தொகுப்பாகத்தான் இருக்கின்றது. அதே போல சில குரட்பாக்களை நான் இந்த கட்டுரைகளுடைய தொகுப்புகளிலிருந்து ஒரு சாரமாக எடுத்து இங்கு உங்கள் முன் காட்ட விரும்புகின்றேன். வள்ளுவர் எப்படி ஒரு சாதி வருணாசிரம தர்ம கோட்பாட்டை எதிர்க்கிறார் என்பதை பற்றி ஒரு கட்டுரை இதில் இருக்கின்றது. அந்த கட்டுரையில் இந்த குறள் காணப்படுகின்றது. பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான். அதாவது பொருட்பாலிலே குடியியல் பெருமை அந்த அதிகாரத்திலே 971வது குறளாக வருகின்றது. இந்த குறள் தான் தற்போது நடக்கும் இந்த சமூக நீதிக்கு, தற்போது நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சமூக நீதிக்கு ஒரு அடிப்படையான குறள் என்று கூறலாம். இந்த குறளை நாம் பின்பற்றினாலே நம்முடைய நாடு மட்டுமல்ல, உலகம் எங்கும் சமத்துவம் மிகும் என்பது சந்தேகமே இல்லை. அதில் எந்த ஒரு துளி ஐயமும் இல்லை. அதாவது பிறப்பினால் அனைவரும் சமம், செய்யும் தொழிலில் காட்டுகின்ற அந்த திறமை, அதாவது அந்த திறன்ல மட்டும்தான் வேறுபாடு காண முடியும் என்பது இந்த குறளுடைய பொருள். இப்படி இந்த ஒரு குறளை வைத்துக் கொண்டு இந்த சமூகத்திலே எப்படி ஏற்றத்தாழ்வுகள் இருக்கின்றது, இதற்கு முன்னால் எப்படி ஏற்றத்தாழ்வுகள் இருந்தது, ஐயன் வள்ளுவர் காலத்திலே எப்படி ஏற்றத்தாழ்வுகள் இருந்தது, இடைக்காலத்திலே எப்படி ஏற்றத்தாழ்வுகள் இருந்தது, தற்காலத்திலே எப்படி ஏற்றத்தாழ்வுகள் இருந்தது, இதையெல்லாம் எப்படி களைய முடியும், எப்படி களையும் என்பதை பற்றி அந்த கட்டுரை விரிவாக ஆராய்ந்து கொண்டே செல்கின்றது. இந்த குறளை எடுத்துக்கொண்டு இந்த குறளை பின்பற்றினால் சமுதாயம் மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதுதான் அந்த கட்டுரையினுடைய சாரம். அதே போல இன்னொரு குறளும் இந்த கட்டுரையிலே காண முடிகின்றது. வேறொரு கட்டுரையிலே காண முடிகின்றது. அறிவினான் ஆகுவதொண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை. அதாவது பிற உயிர்களுக்கு வரும் துன்பத்தை தம் துன்பம் போல கருதி அப்படி காப்பாற்ற முனையாதவர்களுக்கு அந்த அறிவு இருந்து, அப்படியாப்பட்ட ஒரு அறிவு இருந்தும் அதனால் எந்த பயனும் இல்லை, அதனால் என்ன பயன் என்று வள்ளுவர் சினங்கொள்வதாக அந்த கட்டுரையாளர் இந்த குறள் மூலம் அதில் எடுத்து காட்டுகின்றார். இப்படி வள்ளுவனுடைய அந்த சமத்துவ சிந்தனையை பறைசாற்றக்கூடிய அந்த கருத்தை இந்த குறள் மூலம் நமக்கு கட்டுரையாளர்கள் எடுத்து காட்டுகின்றார்கள். அடுத்ததாக வள்ளுவர், ஏற்கனவே நான் இந்த உரையினுடைய தொடக்கத்தின் முன்னே குறிப்பிட்டேன், வள்ளுவர் காலத்திலே சமூக குற்றங்கள், அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூக குற்றங்கள் அன்றைக்கும் இருந்தன. சமூக குற்றங்கள் அந்த சமூக குற்றங்கள் எவை என்றால் கள்ளுணுதல், அதே போல பரத்தையரிடம் கூடி இன்பம் அனுபவித்தல், அதே போல சூதாடுதல், இதை போன்ற எல்லா சமூக குற்றங்களும் அக்காலத்தில் இருந்தன. சங்க காலத்தில் இவை பெருமளவு கண்டிக்கப்படவில்லை. ஆனால் வள்ளுவன் இந்த எல்லா குற்றங்களையும் சீற்றம் கொண்டு, அறச்சீற்றம் கொண்டு அனைத்தையும் தன்னுடைய குறட்பாக்கள் மூலம் கண்டித்தான். இதை ஒப்புமைப்படுத்தி ஒரு கட்டுரையாளர் ஒரு கட்டுரையை எழுதியிருக்கின்றார். அதாவது அதற்கு அவர் ஒரு புறநானூறு பாடலையும் மேற்கோள் காட்டி அதற்கு ஒப்ப ஒரு குறளையும் மேற்கோள் காட்டியிருக்கின்றார். யவனர் நன்கலம் தந்த தன்கமிழ் தேரல் பொஞ்சை புனைகலத்து ஏந்தி நாளும் ஒந்தொடி மகளிர் மடுப்ப மகிழ்ச்சிறந்து ஆங்கு இனிது ஒழுகுமதி. இது பாண்டியன் நன்மாறனை புகழ்ந்து மதுரை கணக்காயினர் என்பவர், அதாவது நக்கீரனுடைய மகன் மதுரை கணக்காயினார், அவர் ஒரு பாடலை வாழ்த்தியிருக்காரு. ஒரு பாடல் மூலமா பாண்டியன் நன்மாறனை வாழ்த்தி இருக்கிறாரு. வாழ்த்திட்டு அதுல
இதோட சுருக்க கருத்து என்ன அப்படின்னாக்க வந்து மது அருந்துதலை வந்து போற்றி, அந்த மது அருந்துதலை வந்து புகழ்ந்து பாடி அதை வந்து இந்த செய்யுள் மூலமா வந்து எடுத்துரைக்கின்றார். அப்படி ஒரு காலகட்டத்துல இருந்ததையும் வள்ளுவர் வந்து அதை வந்து எப்படி கண்டிக்கிறார் அப்படின்றதையும் வந்து இந்த குறள் மூலமா ஒப்புமைப்படுத்தி காட்டுறாரு. துஞ்சினார் செத்தாரின் வேறல்லர் என்னான்றும் நஞ்சுண்பார் கல்லுண்பவர். அதாவது மது அருந்துவதற்கும் நஞ்சு அருந்துவதற்கும் விஷத்தை அப்படியே வந்து சாப்பிடுவதற்கும் வேறுபாடு கிடையாது என்பதால் அவர்கள் தூங்குவதற்கும் இறந்து கிடப்பதற்கும் கூட வேறுபாடு கிடையாது என்பதை மிக கடுமையாக, அதாவது வந்து இன்னைக்கு வந்து இந்த கட்டுரையாளர் இந்த எடுத்துக்காட்டிய இந்த குறள் இன்னைக்கு 100 விழுக்காடு, 100 அல்ல 1000 விழுக்காடு இந்த குறள் வந்து பொருந்தும். ஏனென்றால் இன்றைக்கு நம் கண் முன்னே நம் சமூகத்திலே நடந்து கொண்டிருக்கின்ற பெரும்பாலான சிக்கல்களுக்கு காரணமே பெரும்பாலான அல்ல 199 விழுக்காடு வந்து இருக்கின்ற சிக்கல்களுக்கு, சமூக அவலங்களுக்கு, சமூக குற்றங்களுக்கு காரணமே வந்து இந்த கல்லுண்ணுதல் தான். அதாவது வந்து இன்னைக்கு வந்து மது அருந்தல், இந்த டாஸ்மாக் அப்படின்றத நம்ம சொல்றோம் இல்லையா, அதுதான். இத வந்து அன்னைக்கே வந்து வள்ளுவர் வந்து மிக கடுமையாக சாடி இருக்கின்றார். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாட்டினுடைய ஒரு இன்னைக்கு நம்ம இருக்கிற ஒரு அந்த ஒரு உண்மை தன்மையை ஒப்பிட்டு பார்க்கும்போது வந்து வள்ளுவர் வந்து எப்பேற்பட்ட ஒரு தீர்க்கதரிசி, வள்ளுவர் வந்து எப்பேற்பட்ட ஒரு சமூக பார்வையாளர் என்பதை வந்து நம்ம வந்து புரிந்து கொள்ள முடிகின்றது. எந்த புலவனோ, அதாவது திருக்குறளுக்கு பின்னாடி வந்து சில நூல்கள் வந்து இந்த ஒழுக்க நெறியை பற்றி பாடியிருக்கின்றது. ஆனால் அதற்கு பின்பு வந்த எவருமே வந்து வள்ளுவர் கண்டித்ததை போல அதற்கு முன்னும் யாரும் கண்டிக்கவில்லை, அதற்கு பின்னும் யாரும் கண்டிக்கவில்லை. அதனால்தான் வந்து வள்ளுவர் வந்து எல்லா தளங்களிலுமே வந்து போற்றப்படக்கூடியவராக அவர் இருக்கிறார். இந்த கல்லுண்ணாமை அதிகாரத்தின் மூலமாகவும் சரி, அதே போல வந்து புலால் மறுத்தல் அதிகாரத்தின் மூலமாகவும் சரி, இந்த மாதிரி வந்து ஒரு இன்னைக்கே வந்து இந்த கருத்துக்களை நாம் வந்து சமூகத்துல கூறும்போது வந்து அதை ஏற்றுக்கொள்வதற்கு நிறைய பேர் வந்து எதிர்ப்பும் இருக்கின்றது. இந்த சமூகத்தில வந்து அத்தகைய கருத்துக்கள் கூறப்படும் போது வந்து இது சொல்லக்கூடிய மது அருந்துதல் எங்களுடைய உரிமை அப்படின்னு சொல்ற ஒரு கூட்டமும் இருக்கு. அதே போல வந்து புலால் மறுத்தலையும் வந்து அப்படி வந்து புலால் உண்ணுதலை தடை செய்யக்கூடாது, அது வந்து உரிமை அப்படின்றதும் வந்து இந்த சமூகத்துல இருக்கு. இன்னைக்கு ஒரு ஜனநாயக நாட்டிலே வந்து இவ்வளவு ஒரு எதிர்ப்புகள், இவ்வளவு ஒரு ஆதரவு கோஷங்கள் 2 கருத்துக்களுக்கும் இருக்கும்போது வள்ளுவர் காலகட்டத்தை வந்து நீங்க நினைத்து பார்க்க வேண்டும். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அன்னைக்கு வந்து சமூகத்துல வந்து இதை பற்றி பேசுவதற்கு எவராது யோசித்திருப்பாரா என்று கூட கற்பனை செய்வதற்கு கூட என்னால் முடியவில்லை. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து அப்ப வந்து சிந்தனை மிக்கவர்களாக இருந்திருப்பார்களா, அதாவது இந்த மாதிரி ஒரு சமுதாயத்தை வந்து சீர்திருத்த வேண்டும் என்ற ஒரு சிந்தனை மிக்கவர்களாக யாராவது இருந்திருப்பார்கள் என்றால் கிடையாது. அது ஐயன் வள்ளுவன் மட்டும் தான் இருந்திருக்கின்றான். அதனால்தான் வந்து 2000 ஆண்டுகளுக்கு பிறகும், 2000 ஆண்டுகளுக்கு மட்டுமல்ல, நமக்கு பிறகு 2000 ஆண்டுகள் வந்தாலும் அப்போதும் வந்து வள்ளுவருடைய கருத்து வந்து நிச்சயம் நிலைத்திற்கொண்டே இருக்கும், நிலைத்து நின்று கொண்டே இருக்கும். அதனாலதான் வந்து 133 அடி உயரமுடைய ஒரு சிலையை வந்து அவனுக்கு கன்னியாகுமரியில் வந்து கடந்த ஒரு தமிழ்நாட்டை ஆண்ட ஒரு ஆட்சியில வந்து வைக்கப்பட்டது. அதை வந்து நம்ம ஒரு அடையாளமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது கடற்கோள் வந்தா கூட வந்து அந்த சிலை வந்து அழியுமா அழியாதான்றது நம்ம இன்னைக்கு சொல்ல முடியாது. அப்படியே வந்து அழிந்தாலும் வள்ளுவருடைய கருத்து வந்து என்னைக்குமே அழியாமல் நிலைத்து நிற்கும் என்பதுதான் அதனுடைய உட்பொருளாக நான் புரிந்து கொள்கின்றேன். இப்படி இதை எப்படி நான் தொடர்பு படுத்துகின்றேன் என்றால், இப்பொழுது நம்முடைய அந்த தலைப்புக்கே வருகின்றேன். அதாவது இந்த திருக்குறள் ஆய்வு மாலைக்கும் இப்பொழுது நான் உங்களோட இந்த பகிர்ந்து கொண்ட இந்த குறள் கருத்துக்களையும் நீங்க ஒன்றிணைத்து பார்த்தால், திருக்குறள் வந்து ஏன் வந்து ஒரு ஆய்வு தேவை அப்படின்றதும் நமக்கு வந்து இப்போ வந்து ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கும். அதாவது திருக்குறளை வந்து திருக்குறளுடைய நுட்பத்தை நான் ஏற்கனவே குறிப்பிட்டபடி பேராசிரியர் வாசுபமாணிக்கனார் வந்து அதை பற்றி இருந்த ஒரு கட்டுரையாளர் இதில் எழுதியிருக்காரு. அதை பற்றி நான் விரிவாக பேசுவதற்கு இங்கு நேரம் இல்லை. அதனுடைய சுருக்க கருத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன். வாசுபமாணிக்கனார் வந்து இந்த அவருடைய அந்த வள்ளுவம் என்ற நூல்ல வந்து மிக விரிவாக வந்து பல்வேறு தலைப்புகள்ல வந்து இந்த குறளை எப்படி அணுக வேண்டும் என்பதை பற்றி குறிப்பிட்டிருப்பார். அதை வந்து நீங்க ஒரு முறைக்கு 2 முறைக்கு 3 முறை நீங்கள் மீள் வாசிப்பு செய்தால் அந்த குறளோடு அவர் எப்படி குறளாக வாழ்ந்தார், எப்படி வந்து அந்த தத்துவத்தோடு வாழ்ந்தார், எப்படி அந்த ஒழுக்க நெறியோடு வாழ்ந்தார் என்பதை வந்து புரிந்து கொள்ள முடியும்.
தனிப்பட்ட முறையிலே எனக்கு வந்து ஒரு சிந்தனை மாற்றத்தை, ஒரு சிந்தனை தெளிவை வந்து அது உண்டாக்கியது என்பதை நான் மிகுந்த பெருமையோடு கூறுவேன். அதாவது வந்து நம்ம திருக்குறளை அப்படியே படிக்கும் போது அது வந்து நமக்கு ஒரு ஒரு வகையான பொருளை கொடுக்கும். அதே போல திருக்குறளை பற்றிய இந்த ஆய்வு நூல்களை, ஆய்வு கருத்துக்களை, அதாவது ஆய்வு கருத்துக்கள் தாங்கிய பல கட்டுரைகளை படிக்கும் போது வந்து நமக்கு வந்து அது வந்து பல்வேறு விதமான ஒரு கருத்துக்களை வந்து நமக்கு வந்து குறிப்பிடும். எப்படி அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற ஒரு வாழ்க்கை முறையோடு வந்து நம்ம வந்து அதை ஒப்புமைப்படுத்தி பார்க்கின்றோம். இப்ப நான் இந்த குறள் சொன்னதும் அப்படிதான். துஞ்சினார் செத்தாரின் வேறல்லர் எண்ணான்றும் நஞ்சுண்பார் கல்லுண்பவர். அதே போல வந்து இப்ப கல்வியை பற்றி அவர் சொன்ன ஒரு குறளை கூட இங்க நம்ம எடுத்து கூறலாம். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. அதாவது வந்து எதை கற்க வேண்டும், எப்படி கற்க வேண்டும், கற்றதற்கு பின்பு எப்படி நிற்க வேண்டும், இப்படி வந்து அதை வந்து ஒவ்வொரு கூறாக பிரித்து கொண்டு அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு விளக்கம் வந்து சொல்லலாம். அது போல வந்து நம்ம இப்ப இந்த கான்டெம்பரரி பீரியட், அதாவது வந்து இந்த நடைமுறை வாழ்க்கையில இப்ப இருக்கின்ற வாழ்க்கையில வந்து நாம் எப்படி ஒப்புமைப்படுத்தி இருக்க வேண்டும் என்பதையே வந்து நம்ம வந்து சிந்தித்து பார்க்கலாம். அந்த மாதிரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து மேனேஜ்மெண்ட் குரு வள்ளுவர் அப்படின்ற ஒரு தலைப்புல கூட வந்து நிறைய பேர் வந்து ஒரு நூல்களை வந்து எழுதுறாங்க, நிறைய பேர் வந்து கட்டுரைகளை வெளியிடுகிறார்கள். அதில் ஒன்றும் தவறே கிடையாது. ஏன்னா வந்து அவர் வந்து உண்மையிலே வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் குரு தான். வள்ளுவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேனேஜ்மெண்ட் குரு தான். ஏன்னா வந்து ஒரு அரசன் வந்து எப்படி இருக்க வேண்டும், ஒரு நாடு எப்படி இருக்க வேண்டும், அதே போல ஒரு ஒற்றன் எப்படி இருக்க வேண்டும். அவர் தொடாத வந்து ஒரு பொருளே கிடையாது, அவர் வந்து எழுதாத ஒரு பொருளே கிடையாது. அதாவது வந்து அன்பை பத்தி எழுதியிருக்கிறாரு, வீரத்தை பத்தி எழுதியிருக்காரு, காதலை பத்தி எழுதியிருக்காரு, காமத்தை பத்தி எழுதியிருக்காரு, இன்பத்தை பத்தி எழுதியிருக்காரு, துன்பத்தை பத்தி எழுதியிருக்காரு, செல்வத்தை பத்தி எழுதியிருக்காரு, வறுமையை பத்தி எழுதியிருக்காரு. இப்படி வந்து அவர் தொடாத அந்த பொருளே வந்து கிடையாது. அவர் வந்து அந்த அந்த ஒவ்வொரு பொருளுக்குமே வந்து தொடர்பு இருக்குது. எல்லாமே வந்து ஒன்றோடு ஒன்று இணைந்தது, ஒன்றோடு ஒன்று தொடர்பு பட்டதுதான். அதை வந்து நம்ம அதை வந்து ஒவ்வொரு அதிகாரத்தையும் ஒவ்வொரு அந்த குறளையும் வந்து நுட்பமாக வந்து நம்ம வந்து பார்த்தோம்னாக்க அதனுடைய பொருள் வந்து நமக்கு புரிந்து கொள்ள முடியும். அதைத்தான் இந்த ஆய்வு மாலையில் உள்ள பல கட்டுரைகள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றது. இப்ப அதிலே வந்து இன்னொரு ஒரு கட்டுரையாளர் வந்து சூதாடுவதற்கு எதிராக வள்ளுவரின் புரட்சி கருத்து, நான் தலைப்பை வந்து எளிமையாக்குவதற்காக வந்து இதை பண்ணிருக்கேன். அவங்க தலைப்பு வந்து சூதாடுவதற்கு எதிராக வள்ளுவருடைய பாங்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைப்புல வந்து அந்த ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க. சிலதெல்லாம் வந்து எளிமையான கட்டுரை தான், 2 பக்கங்கள், 1.5 பக்கங்கள் அல்லது 2 பக்கங்கள் வரக்கூடிய கட்டுரை, அந்த மாதிரிதான் வந்து இருக்கு. சோ அதுதான் நான் வந்து எடுத்து இந்த அவையில வந்து நான் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் காட்டிக் கொண்டிருக்கின்றேன். ஏன்னா வந்து எளிமையாக வந்து எளிமையான கட்டுரைகளை வந்து வாசித்தால் நமக்கு படிப்பதற்கும் அதை புரிந்து கொள்வதற்கும் எளிமையாக இருக்கும். எப்படி கல்லுண்பது வந்து இந்த சமூகத்துக்கு ஒரு சீர்கேடு, அதே மாதிரி வந்து இந்த சூதாடுதலும் வந்து ஒரு சீர்கேடு. அதை வந்து ஐயன் வந்து எப்படி சொல்லியிருக்காருன்னா, ஒன்றைதி நூறிழைக்கும் சூதற்கும் உண்டாங்கோல் நன்றைதி வாழ்வதோர் ஆறு. இன்னைக்கு வந்து இருக்கிற இன்னொரு முக்கியமான பிரச்சனையே வந்து இந்த சூதுதான். சூது வந்துதான் வந்து மகாபாரதத்துல வந்து ஒரு முக்கியமான ஒரு கோட்பாடா இருந்தது. அந்த சூதுதான் வந்து தாயக்கட்டை உருட்டுதல் எப்படின்னாக்க வந்து மகாபாரதத்துல வந்து ஒரு 2 ஒரு குணாதிசயங்கள் கொண்ட அந்த கதாபாத்திரங்கள் வந்து உண்டு. ஒண்ணு வந்து தருமர், இன்னொரு வந்து சகுனி. தருமருக்கு வந்து எந்த ஒரு அந்த தாயக்கட்டை உருட்டும் போதும் எதை கேட்டாலும் வந்து அவருக்கு வெற்றி கிடைக்காது என்பது அவருடைய ஒரு குணநலனாக வந்து அந்த மகாபாரத கதாபாத்திரத்தை காண்பித்திருப்பார்கள். அதே போல வந்து சகுனிக்கு வந்து அந்த தாயக்கட்டையை வந்து உருட்டும் போது வந்து அவர் கேட்கக்கூடிய எந்த ஒரு எண்ணென்றாலும் வந்து அது உடனே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து அவருக்கு ஒரு வாய்ப்பு இருப்பதாக வந்து அந்த கதாபாத்திரத்தை வந்து இருக்கும். நீங்க மகாபாரத கதைகள், அந்த மகாபாரத கிளைக்கதைகள், இப்படி வந்து அது வந்து ஒரு நெடிய 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 ஒரு இதிகாச புராண கதை. ஆனா அந்த புராண கதை வந்து எதையோட வந்து ஒரு கட்டப்பட்டு ஒரு ஒன்றிணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னாக்க வந்து இந்த சூது என்பதனுடைய அடிப்படையில தான் வந்து அது வந்து ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த சூது வந்து அங்க நடக்கலனாக்க மகாபாரத கதை வந்து இவ்வளவு ஒரு விரிவடைந்திருக்காது, இவ்வளவு ஒரு அதுல வந்து இந்த தர்மத்திக்கோ அதர்மத்தை பத்தியோ வந்து கருத்துக்கள் வந்து வந்திருக்காது. அந்த சூதினுடைய அடிப்படையில தான் வந்து அந்த மகாபாரத கதையை வந்து விரிந்து போயிருக்கிறது.
அப்படி தருமன் வந்து தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ அந்த சூதின் மீது நாட்டம் கொண்டதால், அந்த சூதின் மீது விருப்பம் கொண்டதால் தான் வந்து இவ்வளவு ஒரு பின்விளைவுகள் ஏற்பட்டிருந்தது. ஒருவேளை தருமன் அந்த சூதிற்கு ஆசைப்படாமல், நான் இது விளையாட மாட்டேன், இது ஒரு சமூக குற்றம், இது வந்து விளையாடினால் என்னுடைய வாழ்க்கை மட்டுமல்ல, என்னுடைய தம்பிகளுடைய வாழ்க்கை மட்டுமல்ல, என்னை நம்பி இருக்கின்ற நாட்டினுடைய வாழ்க்கையும் வந்து போகும், எல்லோருடைய வாழ்க்கையும் சீரழியும், ஒரு அசாதாரணமான சூழ்நிலை உண்டாகும், அப்படி என்று அவன் கருதி இருந்தால் அப்பொழுதே அந்த அந்த சூதில் அவன் கலந்து கொள்ளாமல் இருந்திருப்பான். அப்படி என்றால் அந்த மகாபாரதமே உண்டாயிருக்காது. ஆனா வந்து அந்த சூதில் அவன் கலந்து கொண்டான். அதுக்கு பிறகுதான் வந்து இந்த விளைவுகள்லாம் ஏற்பட்டது. இதை ஒப்புவிக்கக்கூடிய ஒரு கருத்தாகத்தான் வள்ளுவர் வந்து இந்த குறளை வந்து குறிப்பிட்டிருக்கின்றார். அதை விட இன்னொரு குறளாக வந்து இந்த கட்டுரையாளர் என்ன சொல்கின்றார் என்றால், உடை செல்வம் மூன்வொழி கல்வி என்று ஐந்தும் அடையாவம் ஆயங்கொழின். அதாவது வந்து மிக அருமையான குறள். இந்த சூதாடுதல்ல வந்து அதனுடைய கொடுமைகள் எல்லாம் வந்து வரிசையாக வந்து அவர் வந்து விளக்கி விட்டு, இந்த குறள்ல வந்து இந்த சூதாட்டத்துக்கு அடிமையா, அதாவது வந்து அந்த சூதாட்டத்தை வந்து விளையாடலனாக்க தங்க உயிரே போயிடும் அப்படின்ற மாதிரி வந்து அந்த அடிமையாகிவிட்டவங்களை வந்து எப்படி வந்து அவரு குறிப்பிடுறாருன்னா, இந்த குறள் மூலமா சாடுகிறார் என்றால், அவர்களை விட்டு புகழ் போய்விடுமாம், அவர்களை விட்டு கல்வி போய்விடுமாம், அவர்களை விட்டு செல்வம் போய்விடுமாம், அவர்களை விட்டு உணவு போய்விடுமாம், அவர்களை விட்டு உடையும் போய்விடுமாம். மொத்தமே வந்து ஈரடிகள் தான், 7 சீர் தான். அந்த 7 சீர்க்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூதாட்டத்தினுடைய ஒட்டுமொத்த அதை விளையாடுவதால் எப்படி கொடுமை இருக்கின்றது, அதனுடைய விளைவுகள் என்ன, அந்த விளைவினால் போகக்கூடிய குணநலன்கள் என்ன, இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா இதுக்குள்ள வந்து 1 by 1, அதாவது வந்து ஒன்றுக்குள் ஒன்று வந்து இந்த வைத்தல் அல்லது புதைத்தல் என்று சொல்வார்கள் அல்லவா, அப்படி வந்து புதைந்து ஆழமாக வந்து தன்னுடைய அந்த கருத்தை வந்து இந்த குறள் மூலமா வந்து வள்ளுவர் நமக்கு எடுத்து காட்டியிருக்கின்றார். அதை இந்த கட்டுரையாளர் இந்த கட்டுரையில் வந்து நமக்கு வந்து எடுத்து காட்டியிருக்கின்றார். இந்த தொல்காப்பியத்திற்கும் திருக்குறளுக்கும் உள்ள ஒரு தொடர்பு வந்து இன்னொரு கட்டுரையாளர் வந்து எழுதியிருக்கின்றார். அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த திருக்குறளுக்கும் தொல்காப்பியத்திற்கும் எப்படி ஒரு ஒப்புமை இருக்கின்றது அப்படின்றத எழுதும்போது முப்பால் பகுப்பு கோட்பாடு என்ற பொருள்ல வந்து இங்க வந்து எழுதியிருக்கின்றார். அதாவது வந்து திருக்குறள் வந்து பாத்தீங்கன்னா 3 பால்களை கொண்டது. அதாவது அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால். இந்த 3 பால்களையும் கொண்டதுதான் வந்து முப்பால். இத வந்து எப்படி தொல்காப்பியம் சொல்கின்றது என்றால், ஆசிரியம் வஞ்சி என்பா கலியன நாளியிட்டென்ப பாவகை விரிய. இந்த செய்யுள் மூலம், இந்த நூற்பா மூலம் அறம், பொருள், இன்பம் ஆகிய 3ஐயும் இந்த 4 பாவகைக்குள் கட்டமைத்து சொல்ல முடியும் என்பதுதான் தொல்காப்பியத்தினுடைய இந்த நூற்பாவனுடைய பொருள். புரிவதற்காக நான் மீண்டும் இந்த நூற்பாவை எடுத்து சொல்கின்றேன். ஆசிரியம் வஞ்சி வெண்பா கலியன நாளியற்றென்ப பாவகை விரியே. இந்த நூற்பாவனுடைய எளிய பொருள் ஆசிரியப்பா, வஞ்சிப்பா, கலிப்பா, வெண்பா. இந்த 4 பாக்களின் மூலமா வந்து அறம், பொருள், இன்பத்தை வந்து எடுத்து காட்ட முடியும் அப்படின்றதா இதனுடைய எளிமையான பொருள். ஐயன் வள்ளுவர் இதைத்தான் செய்தார். எப்படி செய்தார்? ஐயன் வள்ளுவர் 7 சீர் மூலம் வெண்பாவை பாடி, அதாவது குறள் வெண்பாவை பாடி, அந்த குறள் வெண்பா மூலம் நமக்கு அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் இந்த 3 பாலையும் படைத்தார். அதனால்தான் வந்து இந்த முப்பால் பகுப்பு கோட்பாடு, தொல்காப்பியம் காட்டிய முப்பால் பகுப்பு கோட்பாடு எப்படி இங்கு இருக்கின்றது என்பதை வந்து தொல்காப்பியத்திற்கும் திருக்குறளுக்கும் உள்ள தொடர்பை வந்து இந்த கட்டுரையாளர் எடுத்து காட்டியிருக்கின்றார். அடுத்தது தொல்காப்பியத்தினுடைய முதல் நூற்பா. அகரம் முதல் நகர இருவாய் முப்பத்தென்ப சார்ந்து வரல் மரபின். அகரம் முதல் நகர இருவாய் முப்பத்தென்ப சார்ந்து வரல் மரபின்.
இது பெரும்பாலும் எல்லா உரையாசிரியர்களும் சொல்லக்கூடிய ஒரு கருத்து தான். அதாவது வந்து எப்படி தொல்காப்பிய வழிகாட்டியிருக்கின்றாரோ அதுபடி அகரம் அகரத்தினுடைய அகரத்தில் தொடங்கி நகரத்தில் வந்து ஐயன் வள்ளுவர் தன்னுடைய திருக்குறளை முடித்திருக்கின்றார் என்பதுதான் இதனுடைய கருத்து. அது முதல் குறள் நீங்க பாத்தீங்கன்னா, அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அதனுடைய இறுதி குறள் எடுத்து பாத்தீங்கன்னா, ஊடுதல் காமத்திற்கு இன்பம் அதற்கின்பம் கூடி மயங்க பெறின். இப்ப நீங்க இந்த 2 குறள்களையும் எடுத்துக்கொண்டு அந்த தொல்காப்பியர் இயற்றிய அந்த முதல் நூற்பாவையும் வந்து ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா, எப்படி வந்து தொல்காப்பியத்தினுடைய வழிபடியே வந்து ஐயன் வள்ளுவரும் வந்து திருக்குறளை இயற்றியிருக்கின்றார் என்பதை வந்து நம்ம புரிந்து கொள்ளலாம். கம்பரும் வந்து அதே மாதிரிதான் வந்து கம்பராமாயணத்தை வந்து தொல்காப்பிய விதிப்படிதான் எழுதியிருக்கிறதாக வந்து தமிழ் சான்றோர்கள் வந்து கருதுகின்றார்கள். இந்த ஊடுதல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடி மயங்க பெறின், இதனுடைய பொருள் வந்து மிகவும் வந்து ஒரு சுவை மிக்கது. அதாவது வந்து இன்றைய வாழ்வியல் தேவைக்கு வந்து ஒரு முக்கியமானது என்று கூட சொல்லலாம். இது வந்து நம்ம ஒரு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னாக்க வந்து அதை வந்து புரிஞ்சிக்க முடியும். அதாவது வந்து ஊடலுக்கு பின் அனுபவிக்கக்கூடிய அந்த இன்பத்திற்கும் உள்ள ஒரு தொடர்பை வந்து இந்த குறள் வந்து நமக்கு எடுத்து காட்டுகின்றது. இந்த குறள்படி நம்ம வந்து வாழ்ந்தோம் என்றால் இன்றைக்கு சமூகத்தில் நடக்கக்கூடிய பல்வேறு அந்த விவாகரத்து சம்பந்தப்பட்ட அந்த வழக்குகளுக்கு வந்து ஒரு தீர்வாக வந்து இந்த குறள் இருக்கும் என்று நான் உறுதியாக கருதுகின்றேன். அதாவது வந்து சில விவாகரத்து வழக்குகளை பார்த்தோம் என்றால் அதனுடைய மறைமுக பொருளாக வந்து அந்த இல்லற வாழ்க்கை, அதாவது அந்த தாம்பத்திய வாழ்க்கை என்பதுதான் வந்து இருக்கின்றது, பெரும்பாலும் இருக்கின்றது. மற்ற காரணங்களும் இருக்கின்றது, இதுவும் வந்து அதுல வந்து ஒரு காரணமாக இருக்கின்றது. அப்படி இருப்பவர்கள் இந்த குறளை படித்தால் இந்த குறளினுடைய கருத்து, அந்த நுட்பத்தை, கருத்து பொருளை வந்து அறிந்து கொண்டால் இது போன்ற பிரச்சனைகளே வராது என்பது என்னுடைய கருத்து. அதாவது வள்ளுவனுடைய அந்த குறளை படித்ததால், அந்த குறள் மூலம் புரிந்து கொண்ட அந்த பொருள் அடிப்படையில் வந்து நான் வந்து இதை உறுதியாக நம்புகின்றேன். அடுத்ததாக வந்து இதே கட்டுரையாளர் வந்து தொல்காப்பியத்திற்கும் திருக்குறளுக்கும் உள்ள தொடர்பை பற்றி வந்து விரிவாக எழுதி கொண்டே போகின்றார். அதுல ஒரே கருத்தை மட்டும் நான் இங்க உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். தொல்காப்பியர் இயற்றியதிலே வந்து ஒரு முக்கியமான இன்னொரு கோட்பாடு வந்து திணை கோட்பாடு. உலகத்துல வந்து நீங்க மற்ற மொழிகள்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த திணை கோட்பாடை வந்து நீங்க பார்க்கவே முடியாது. உலகத்துல வந்து நீங்க எந்த மொழியை பார்த்தாலும் வந்து எழுத்து இலக்கணம் இருக்கும், சொல்லு இலக்கணம் இருக்கும். ஆனா வந்து பொருள் இலக்கணம் என்பது எந்த ஒரு மொழியிலும் கிடையாது. அது வந்து தமிழ் மொழிக்கு மட்டுமே உரியது. பொருள் என்பது வந்து இங்க வந்து பொருள் செல்வம் அல்ல. பொருள் என்பது வந்து மொழிக்குரிய சிறப்பு, மொழிக்குரிய பாங்கு, மொழிக்குரிய பண்பாடு, இப்படி வந்து பலவிதமான பொருள்களை வந்து நம்ம வந்து அதுக்கு வந்து கொள்ளலாம். தொல்காப்பியர் வந்து எப்படி அந்த திணை கோட்பாட்டை வந்து நமக்கு எடுத்து காட்டுகின்றார் என்றால், உயர்திணை என்மனார் மக்கட் சுட்டே அகுரிணை என்மனார் அவரல பிறவே. அதாவது வந்து 6 அறிவு உடையது அல்லது பண்பு நலன்களை உடையது, அந்த பண்பு நலன்களை உடையவர்கள் மட்டும்தான் வந்து உயர்திணை. அது இல்லைன்னா மற்றது எல்லாமே வந்து அகிரிணை. அதுதான் வந்து இந்த நூற்பாவினுடைய எளிய பொருள். இதை வந்து வள்ளுவர் எப்படி பயன்படுத்தியிருக்கின்றார் என்றால், அதை வந்து ஒரு அருமையான குறள் மூலம் நமக்கு எடுத்து காட்டுகின்றார். அறம்போலும் கூர்மையரேனும் மரம்போல்வர் மக்கட் பண்பில்லாதவர். எவ்வளவு ஒரு அருமையான குறள். அதே போல சிலப்பதிகாரத்திற்கும் குறளுக்கும் உள்ள தொடர்பை சிலப்பதிகாரமும் குறள் நெறியும் என்ற ஒரு தலைப்பிலே வந்து ஒரு கட்டுரையாளர் எழுதியிருக்கின்றார். நீங்க இப்ப சிலப்பதிகார பதிகத்தை வந்து பாத்தீங்கன்னாக்க வந்து, உரையிடையிட்ட பாட்டுடை செய்யில் உரைசால் அடிகள் அருள மதுரை கூலவாணிகன் சாத்தன் கேட்டனன் இது பல்வகை தெரிந்த பதிகத்தின் மரபன். அதாவது சிலப்பதிகாரத்தை பத்தி வந்து இந்த பதிகம் வந்து எடுத்துரைக்குது. இந்த பாவினுடைய இறுதி அடியில வரக்கூடிய பல்வகை தெரிந்த பதிகத்தின் மரபெண். இது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா வந்து, சிலப்பதிகாரம் வந்து காலத்தால வந்து
திருக்குறளுக்கு பிற்பட்டது. அப்போ வந்து திருக்குறளுடைய கருத்தை வந்து திருக்குறளுடைய செறிவை வந்து இந்த நூல் வந்து தாங்கி இருக்கின்றது, அதாவது சிலப்பதிகாரம் தாங்கி இருக்கின்றது என்பதை விளக்குவதுதான் அந்த பல்வகை. அந்த பல்வகையை வந்து உரையாசிரியர்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து அறம், பொருள், இன்பம் இந்த மூன்றையும் சுட்டுவதுதான் அந்த பல்வகை அப்படின்றத வந்து இங்க சொல்வதாக வந்து நமக்கு உரையாசிரியர்கள் சுட்டுவதாக இந்த கருத்தை தன்னுடைய கட்டுரையில் எழுதியிருக்கக்கூடிய ஆசிரியர் வந்து நமக்கு வந்து எடுத்து காட்டுகின்றார். அதே போல வந்து சிலப்பதிகாரத்துல வந்து இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு குறளாக அமைந்திருக்கின்றது. ஒரு சிலப்பதிகாரத்துல வந்து ஒரு முக்கியமான ஒரு கருத்துருவாக்கமாக காட்டப்பட்டிருப்பது நடுகள் வைப்பது. அது எப்படி சொல்றாங்க அப்படின்னா வந்து சிலப்பதிகாரத்துல வந்து ஒரு பாடல் வருகின்றது. இவள் போலும் நம் குலக்கு ஓர் இருந்தெய்வம் இல்லை. எப்படி? இவள் போலும் நம் குலக்கு ஒரு இருந்தெய்வம் இல்லை, ஆதலின் சிறுகுடியீரே சிறுகுடியீரே தெய்வம் கொள்ளுமின் சிறுகுடியீரே. அப்படியாக இந்த பாடல் வந்து செல்கின்றது. இதுல வந்து இவள் போலும் நம் குலக்கு, அதாவது இவளை போல நம் குலத்திற்கு, அதுதான் வந்து இதனுடைய பொருள். இவளை போல நம்முடைய குலத்திற்கு ஒரு தெய்வம், போற்றி வணங்கக்கூடிய ஒரு தெய்வம் இல்லை என்பதுதான் இந்த பாடலினுடைய பொருள். அப்படி அவர்கள் சுட்டுவது யாரை? கண்ணகியை. கண்ணகியை தான் வந்து உரைசால் பத்தினி அப்படின்றதே வந்து அந்த சிலப்பதிகாரம் வந்து குறிப்பிடும். இதுல வந்து நம்ம அந்த நடுகள் அப்படின்றத வந்து எங்க குறிப்பிடுறாங்கன்னா இரும் தெய்வம் அப்படின்றதுதான் வந்து நடுகள் அப்படின்ற ஒரு அந்த சொல் மூலமாக வந்து இது நமக்கு எடுத்துரைக்கின்றது. இந்த நடுகள் அப்படின்றத பத்தி இதற்கு முன்னாடி தோன்றிய ஐயன் வள்ளுவர், அதாவது திருக்குறள்ல வந்து ஐயன் வள்ளுவர் எப்படி காட்டுகின்றார் என்றால், என்னை முன் நில்லன்மின் தெவ்வீர் பலரென்னை முன்னின்று கல் நின்றவர். அதாவது வந்து இந்த குறளுடைய பொருள் என்னன்னா, போர்க்களத்துல வந்து ஒரு வீரன் இருக்கான். அந்த போர்க்களத்து வீரன் என்ன சொல்றான்னா, பகைவர்களே என் தலைவனை எதிர்த்து நிக்காதீங்க, அவனை எதிர்த்து நடுகல்லாய் போனவர்கள் பலர். அதாவது அந்த வீரத்தை வந்து இங்க வந்து மிக செழுமையுடன் செறிவுடன் வந்து காட்டுகின்றார் வள்ளுவர். அந்த வீரன் மூலமா வந்து அவர் எடுத்து சொல்லிட்டு, அவங்க அந்த படை தளபதி, அதாவது படை தலைவனை வந்து எதிர்த்து நின்றவங்க எல்லாம் வந்து நடுகல்லாய் போயிட்டாங்க, அவங்க எல்லாம் வந்து நடுகல்லாய் தெய்வமாக, பிறர் வணங்கக்கூடிய தெய்வமாக மாறிவிட்டார்கள் என்பதாக வந்து இங்க சொல்றான். இந்த குறளுடைய பொருளையும் நாம் முன் சொன்ன அந்த நடுகள், அதாவது இவள் போலும் நம் குலக்கு ஓர் இருந்தெய்வம் இல்லை, இந்த பாடலையும் ஒப்புமைப்படுத்தினீங்கன்னாக்க எப்படி வந்து நடுகள் அந்த வழிபாட்டு முறை வந்து திருக்குறள்லயும் இருந்திருக்கு, சிலப்பதிகாரத்திலும் இருந்திருக்குது என்பதை வந்து இந்த கட்டுரையாளர் வந்து எடுத்துரைக்கின்றார். அதனுடைய இறுதி பகுதியாக வந்து நாவை காக்காமல் இருப்பது, நாவை அடக்காமல் இருப்பது, நாவை அடக்காமல் இருந்தால் என்ன விளைவுகள் ஏற்படும் என்பது அப்படின்றத வந்து அதே சிலப்பதிகாரத்துல வந்து ஒரு பாடல் வந்து குறிப்பிடுது. அடல்வேன் மன்னர் ஆயுர் இன்னும், அடல்வேன் மன்னர் ஆருயிர் உண்ணும், கடலந்தானை காவலன் உரைக்கும், கடலந்தானை காவலன் உரைக்கும், பாலகுமாரன் மக்கள் மற்றவர், பாலகுமாரன் மக்கள் மற்றவர், காவா நாவிர் கனகனும் விசயனும். அதாவது கனக விசயன் என்பவர்கள் யாருடைய பாலகுமாரனுடைய மக்களாக இருக்கின்ற கனகனும் விசயனும் வந்து அந்த நாவை காக்கவில்லை. நாவை காக்காமல் இருந்தாக்க எவ்வளவு பேராபத்து இருக்கும் என்பதை வந்து வள்ளுவர் காலத்துக்கு பின் வந்த சிலப்பதிகாரம் வந்து இந்த பாடல்கள் மூலமா வந்து எடுத்துரைக்குது. அதுக்கு ஐயன் வள்ளுவர் வந்து ஒரே குறள்ல அருமையா எடுத்து வைத்திருக்கார். எப்படி எடுத்து வைத்திருக்கார்? யாகா வராயினும் நாக்காக்க காவாக்கல் சோகாப்பர் சொல்லிடுக்கு பட்டு. ஒருவன் எதை காத்திட முடியாவிட்டாலும் வந்து பரவாயில்ல, அவனுடைய நாக்கை மட்டும் அவன் காக்கல அப்படின்னா அவனுடைய எல்லா தொல்லைகளுக்கும் எல்லா துன்பத்திற்குமே வந்து அந்த நாவே வந்து காரணம் அப்படின்றத வந்து இது வந்து நம்ம வந்து அனுபவ ரீதியாகவும் நம்மில் பலர் வந்து உணர்ந்திருப்பார்கள் என்று நான் நிச்சயம் கருதுகின்றேன். ஏன்னா வந்து நம்ம வந்து ஒரு பொது வெளியிலோ அல்லது எங்கேயாவது ஒரு பணி செய்யக்கூடிய இடத்திலோ
அல்லது நம்முடைய இல்லத்திலேயோ நம்முடைய நண்பர்களிடமோ யாரிடம் வேண்டுமானாலும் வந்து இப்படி ஒரு தேவையில்லாத ஒரு வார்த்தையை விட்டுவிட்டால் அல்லது தேவையில்லாத நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் ஏதேனும் வந்து ஒன்று கூறிவிட்டால் அதற்கான விளைவை வந்து சந்தித்திருப்போம். அது வந்து சிலர் வந்து எளிதில் கடந்து போகக்கூடிய விளைவாக கூட இருக்கும். சிலதெல்லாம் வந்து வாழ்நாள் முழுவதும் துன்பப்படக்கூடிய ஒரு விளைவாக கூட இருந்திருக்க கூடும். அததான் வந்து அவர் அடக்குமுறைமை அதிகாரத்துல வந்து இந்த குறள் மூலமாக தெளிவாக சுட்டி இருக்கின்றார். அதை வந்து சிலப்பதிகாரத்துல வந்து அந்த பாடலோடு வந்து ஒப்பிட்டு இந்த கட்டுரையாளர் வந்து மிகவும் அழகாக வந்து எழுதியிருக்கின்றார். மேடம் இன்னும் ஒரு 5 நிமிஷம் பேசிக்கலாங்களா மேடம்? பேசுங்க சார். இன்னும் ஒரு கருத்தை மட்டும் வந்து உங்கள் அனைவரிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அடுத்த ஒரு கட்டுரை வந்து திருக்குறள் காட்டும் மெய்விளக்கு அப்படின்ற ஒரு தலைப்புல வந்து ஒரு அருமையான கட்டுரை வந்து கட்டுரையாளர் எழுதியிருக்கின்றார். இந்த விளக்கு அப்படின்றத வந்து இது பண்ணும்போது இந்த கட்டுரைக்கு ஒப்புமை கொள்ளக்கூடிய ஒரு கருத்தோடு அதை குறிப்பிட்டால் நலமாக இருக்கும் என்று அதையும் வந்து நான் இந்த அவையில உங்களோட பகிர்வதற்கு விரும்புகின்றேன். ஆண்டாள் வந்து திருப்பாவை வந்து ஏற்றியிருக்காங்க. 4000 திவ்ய பிரபந்தத்துல வந்து 12 ஆழ்வார்கள் இயற்றிய தொகுப்பு தான் வந்து 4000 திவ்ய பிரபந்தம். அதுல வந்து 11 ஆழ்வார்கள் ஆண் ஆழ்வார்கள், ஒரே ஆழ்வார் பெண் ஆழ்வார். அவங்க வந்து திருப்பாவை பாசுரத்தை வந்து ஏற்றியிருக்காங்க. திருப்பாவை வந்து 30 பாசுரங்களை வந்து கொண்டிருக்கின்றது. அந்த 30 பாசுரங்கள்ல வந்து 5வது பாசுரமாக வந்து ஒரு பாசுரம் இருக்கின்றது. மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி விளக்கை, நன்றாக கவனிக்கும், ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோய்மை வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க தீனில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் என்று அந்த பாசுரம் வந்து முடியும். இதுல என்ன சிறப்பு, ஏன் இந்த பாசுரத்தை சொன்னீங்க அப்படின்னு வந்து கேட்கக்கூடும். இந்த பாசுரத்துல வந்து அவங்க வந்து விளக்கு என்ற ஒரு சொல்லை வந்து ஆண்டாள் வந்து பயன்படுத்தியிருக்கின்றாங்க. விளக்கு என்பது என்னவென்றால் நமக்கு அது எளிதில் புரியக்கூடிய ஒரு சொல் தான். அதாவது வந்து இருட்டிலிருந்து வெளிச்சத்தை தருவதற்காகத்தான் விளக்கு இருக்கின்றது. ஆனால் ஆண்டாள் வந்து இங்க வந்து அந்த விளக்கு என்ற சொல்லை பயன்படுத்திற்கு ஒரு நுட்பமான ஒரு காரணம் இருக்கின்றது. ஆயர் குலத்தில் தோன்றிய அணி விளக்கே, அதாவது வந்து அவர் அங்கு வந்து ஆயர் குலத்தை வந்து சிறுமைப்படுத்தவில்லை. ஆயர் குலத்தை வந்து எப்படி ஒப்பிடுகின்றார் என்றால், அறியாமையில் இருப்பவர்கள், அந்த அறியாமை என்பது அவர்கள் மூளை கெட்டவர்கள் அல்லது புத்தி சுவாதனம் இல்லாதவர்கள் என்ற பொருளாக இருக்க முடியாது. மெய்ஞானம் இல்லாதவர்களாக, அந்த மெய்யறிவு இல்லாத ஒருவர்களாக இருக்கக்கூடிய எங்களுக்கு அந்த ஆயர் குலத்தினில் ஒரு விளக்கு ஒளியாக, பேர் விளக்கு ஒளியாக தோன்றிய அணி விளக்கே என்று அங்கு அவள் வர்ணிக்கின்றாள். அதுதான் வந்து இந்த இடத்துல வந்து அந்த விளக்கு என்பதை எப்படி வள்ளுவர் தன்னுடைய பொருட்பாக்களில் நமக்கு நுட்பமாக எடுத்துரைக்கிறார் என்பதை ஒரு 2-3 பொருட்பாக்கள் மூலம் இங்கு அந்த ஆசிரியர், அந்த கட்டுரையினுடைய ஆசிரியர் நமக்கு எடுத்து காட்டுகின்றார். அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில். அதாவது வந்து அறிவு இல்லாதவர்கள் தான் வந்து அஞ்ச வேண்டியவர்களுக்கு அஞ்ச மாட்டார்கள். அறிஞர்களாக இருப்பவர்களோ, அதாவது வந்து அந்த அறிவு திறனை உடையவர்களோ வந்து அஞ்ச வேண்டியதற்கு மட்டும் அஞ்சுவார்கள் அப்படின்றதுதான் வந்து இந்த பொருளினுடைய பொருள். அதை விட வந்து இன்னொரு குறள் வந்து இதற்கு இந்த கருத்துக்கு வந்து வலிமை சேர்க்கக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கின்றது. தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்தப்பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். நம்முடைய மனத்துக்கு எதிராக வந்து பொய் பேசக்கூடாது, நம்முடைய மனசாட்சிக்கு எதிராக வந்து பொய் பேசக்கூடாது. அப்படி நாம மீறி அந்த பொய் பேசணும் அப்படின்னா அந்த சொன்னவனுடைய மனமே வந்து நம்மை தண்டிக்கும். இறுதியாக வந்து ஒரு குறளோட வந்து அவங்க வந்து முடிக்கின்றாங்க. இந்த கட்டுரையாளர் வந்து முடிக்கின்றாரு. எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு. அதாவது வந்து பொய் பேசாமல் இருப்பதே வந்து அவருக்கு வந்து ஒரு விளக்கு. அதாவது வந்து அவருடைய அறியாமை என்கின்ற அந்த ஒரு இருளை அகற்றக்கூடிய அறிவு விளக்காக இருப்பது வந்து அந்த விளக்கு அப்படின்றதுதான் அந்த குறள் மூலமா வந்து எடுத்து காட்டுறாரு. இதுதான் வந்து அந்த விளக்குக்கும்
ஐயன் காட்டக்கூடிய அந்த விளக்கு, மெய் விளக்கு, அதாவது உண்மையான விளக்கு, உண்மையை அறிந்து கொள்ளக்கூடிய விளக்கு என்பதை வந்து இந்த கட்டுரையாளர் வந்து எடுத்து காட்டியிருக்கின்றார். அந்த விளக்கை எடுத்து காட்டியிருக்கின்ற அடுத்த ஒரு பாடலோடு வந்து அதை வந்து அவர் முடிக்கின்றார். அந்த பாடல் வந்து எதுக்கோடு ஒப்பிடுகின்றார் என்றால், திருவாசகத்துல வந்து மாணிக்க வாசகர் வந்து பாடின ஒரு பாட்டோட அந்த தன்னஞ்செறிவது பொய்யற்க பொய்த்தப்பின் தன்னெஞ்சே தன்னை சுடும் என்ற குரலுக்கு வந்து ஒப்புமைப்படுத்துகின்றார். எப்படி ஒப்புமைப்படுத்துகின்றார்? யானே பொய் என் நெஞ்சம் பொய் என் அன்பும் பொய் ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே தேனே அமுதே கரும்பின் தெளிவே. யானே பொய் என் நெஞ்சம் பொய் என் அன்பும் பொய் ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே தேனே அமுதே கரும்பின் தெளிவே. தித்திக்கும் மானே அருளாய் அடியேன் முனைவாம் கூறுமாறே அடியேன் உனைவன் தூறுமாறே அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருவாசகத்துல மாணிக்க வாசகர் பாடிய அந்த பாடலோடு இந்த குரலை ஒப்புமைப்படுத்தி தன்னுடைய கட்டுரையை வந்து நிறைவு செய்கின்றார். இப்படி வந்து ஒவ்வொரு கட்டுரையாளர்களும் வந்து மிக சிறப்பாக ஒவ்வொரு தலைப்பிலும் வந்து குரலை எடுத்துக்கொண்டு தங்களுடைய அந்த இதுல வந்து எடுத்து காட்டியிருக்கின்றாங்க. இதனுடைய இறுதி பகுதியாக வந்து இன்னும் ஒரு கட்டுரையை மட்டும் எடுத்து காட்டி நிறைவு செய்யலாம் என்று விரும்புகின்றேன். இப்படி எல்லா தலைப்புகளிலும் வந்து எடுத்து காட்டியிருந்தாலும் வந்து தற்போது அந்த திரையிசை பாடல்களிலும் வந்து திருக்குறளுடைய தாக்கம் எப்படி இருக்கின்றது அப்படின்றது குறித்து வந்து ஒரு கட்டுரையாளர் வந்து கட்டுரை எழுதியிருக்கின்றார். அறத்துப்பால்ல வந்து இப்ப முதல் குறளே இதுதான், அகரமுகர எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. அதை வந்து எப்படி வந்து திரைப்பாடல்ல இருக்குது அப்படின்றதுக்கு ஒரு பாடல் எடுத்து காமிக்கிறாங்க. அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பாடல் இருக்கின்றது. அந்த பாடலை வந்து இந்த குரலோட வந்து ஒப்பிட்டு காட்டுறாங்க. அடுத்தது வந்து ஒரு திரைப்பட பாடல் பல ஆண்டுகளுக்கு முன்பு வந்தது. ஒன்றே குலம் என்று பாடுவோம் ஒருவனே தேவன் என்று போற்றுவோம் அப்படின்றதுதான் வந்து அந்த பாடலுடைய முதல் வரியாக இருக்கிறது. அதுக்கு வந்து அவங்க எந்த குரலை வந்து ஒப்புமைப்படுத்தி காட்டுறாங்கன்னா, அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அதோடு மட்டும் இல்லாம இன்னொரு குரலையும் வந்து அதுக்கு ஒப்புமைப்படுத்தி காட்டுறாங்க. தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சிதன் மெய்மறுத்த கூலி தரும். இப்படி வந்து ஒப்பிட்டு காட்டிட்டு அடுத்தது வந்து ஒரு முக்கியமான ஒரு இதுல வந்து நிறைய பாடல்கள் அவங்க வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஆனா நான் வந்து ஒரு 3-4 பாடல்கள் மட்டும்தான் நான் வந்து இங்க இந்த அவையில வந்து நான் எடுத்து காட்டுறதுக்கு விரும்புறேன். ஒரு திரைப்பட பாடல வந்து ஒரு சோகப்பாட்டு. ஜிஞ்சினுக்கான் சின்ன கிளி சிரிக்கும் வண்ணக்கிளி துன்பம் வரும் வேலையில சிரிங்க என்று சொல்லி வச்சாங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜபாத் ரங்கதுரைன்ற ஒரு படத்துல வந்து ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டுக்கு வந்து இந்த கட்டுரையாளர் வந்து இந்த ஒரு குரலை வந்து ஒப்புமைப்படுத்தி காட்டுறாங்க. இடுக்கண் வருங்கால் நெருக அதனை அடுத்தூர்வது அக்தொப்பதில் இல் அப்படின்ற குரல் மூலமா எடுத்து காட்டியிருக்காங்க. இப்படி வந்து அந்த கட்டுரை வந்து சமகாலத்துல இருக்கிற பல்வேறு திரைப்பட பாடல்களையும் ஒப்பிட்டு திருக்குறள் வந்து எப்படி அதோட வந்து பொருந்தது, திருக்குறளுடைய கருத்துக்கள் வந்து எப்படி வந்து இந்த பாடல்களாக வந்து வடிவம் பெற்றிருக்கின்றது அப்படின்றத வந்து விளக்கி காட்டியிருக்கிறாங்க. இப்படி இந்த திருக்குறளுடைய எல்லா விதமான கூறுகளையும் வந்து ஒரு விரிந்த ஒரு ஆய்வாக எல்லா ஒரு கட்டுரையாக வந்து இந்த நூல் வந்து தொகுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது வந்து நம்ம குறளை வந்து அப்படியே குறளாக படிக்கும் போது நாம் பெறக்கூடிய அனுபவிக்கக்கூடிய அந்த உணர்வுகளுக்கும் இந்த ஒரு கட்டுரைகளாக, அதாவது வந்து ஒரு ஒப்பீடுகளை, ஒரு இலக்கிய ஒப்பீடுகளை அல்லது ஒரு நாம் வாழக்கூடிய அந்த இயல்பான வாழ்க்கையோடு கூடிய ஒப்பீடுகளை, இது போன்ற திரைப்பட பாடல்களோடு ஒப்பீடுகளை வந்து ஒப்பிட்டு பார்த்து படிக்கும்போது, ஆராய்ந்து படிக்கும்போது, இலக்கணத்தோடு தொல்காப்பியத்தோடு உள்ள தொடர்பை கொண்டு படிக்கும்போது வந்து இன்னும் சுவையாக இருக்கின்றது. அப்போது வந்து திருக்குறள் வந்து நம்முடைய நெஞ்சத்தை விட்டு அகலாது, நம்முடைய சிந்தனையை விட்டு அகலாது. மீண்டும் நான் மீண்டும் வந்து பேராசிரியர் வா சுப்பிரமணியனார் குறிப்பிட்டதே நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன். அதாவது வந்து திருக்குறள் என்பது வந்து ஒரு அறநூல் அல்ல, திருக்குறள் என்பது வந்து ஒரு நீதி நூல் அல்ல. அதாவது இரண்டுமே அதுதான், அறநூலாகவும் இருக்கலாம், நீதி நூலாகவும் இருக்கலாம். ஆனால் அதை கடந்து திருக்குறள் என்பது ஒரு வாழ்வியல் நூல். அதாவது வந்து நம்ம இன்பமாக வாழ்வதற்கு, நம்முடைய வாழ்வை மகிழ்வாக வாழ்வதற்கு, நம்முடைய வாழ்வை ஒரு பெருந்துணையாக நினைக்காமல் மகிழ்வாக வாழ்வதற்கு அறம் ஒன்றுதான் முக்கியம். அந்த அறத்தை வலியுறுத்தி
அந்த அறத்தோடு நாம் எல்லா விதமான செயல்களையும் செய்ய வேண்டும். எந்த செயல்களையும் செய்தாலும் அதில் அறம் இருக்க வேண்டும். உலகத்திலே அறத்தை பத்தி வேற யாருமே பேசல, திருவள்ளுவர் மட்டும்தான் பேசியிருக்கிறாரு. அந்த அறத்தோடு இருக்க வேண்டும். அப்படி அறத்தை வலியுறுத்திய ஒரு திருக்குறளை இது போன்ற ஒரு ஆய்வு கட்டுரைகள் மூலமாக படிக்கும் போது இன்னும் 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 அந்த திருக்குறள் நம் நெஞ்சமெல்லாம் நிறைகின்றது, நம்முடைய சிந்தனை எல்லாம் நிறைகின்றது. நம்முடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு, அதாவது வாழ்வியலுடைய பெருமகிழ்ச்சியை பெறுவதற்கு இது நிச்சயமாக துணை புரியும். இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்தமைக்கு சேகா மேடம் அவர்களுக்கும் மற்றும் இவ்வளவு நேரம் இதுகாரம் பொறுமையுடன் இந்த எளியவனுடைய உரையை கேட்டுக் கொண்டிருக்கின்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த இனிய மாலை பொழுதிலே என்னுடைய நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். எக்ஸலன்ஸ் சார், எல்லாம் கிளாப் பண்ணுங்க. சூப்பர் சார், ஒரு தமிழ் கிளாஸ்க்குள்ள இருந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப அருமையான நிகழ்வு, ரொம்ப நல்லா சொன்னீங்க. தேங்க்ஸ் அ லாட் சார். ஃபீட்பேக் கொடுக்குறவங்க, கருத்து சொல்றவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, அந்த ஆர்டர்ல நான் கால் பண்றேன். கதிரவன் சார், நீங்க பேசுறீங்களா? அங்க ஸ்ரீவித்யா மேடம் கை உயர்த்தி இருக்காங்க. அடுத்தது நான் பேசுறேன். சரி, ஸ்ரீவித்யா மேம் சொல்லுங்க மேம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அதாவது நான் ஒரு தமிழாசிரியை தான். ஆனா சார் இன்னைக்கு சொன்னதுல சிலப்பதிகாரம், அதுக்கப்புறம் திருக்குறள்ல இருக்கக்கூடிய கருத்து, அதுக்கப்புறம் தொல்காப்பியத்துல இருக்கக்கூடிய கருத்து, அதாவது தமிழ் அப்படிங்கிறது ஒரு தாய்மொழியாக இருக்கிறவங்களுக்கு மட்டும் கிடையாது. ஆனா அவரோட ஃபீல்டு பாத்தீங்கன்னா அவர் கெமிக்கல் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். ஆனா கெமிக்கல் இன்ஜினியரா இருந்துட்டு கூட அவரு திருக்குறள் இருக்கக்கூடியது 7 சீர் தான். அந்த 7 சீரானது மக்களுக்கு எவ்வளவு விதமான பயன்களை தருது, எந்த விதமான அறக்கருத்துக்களை தருது அப்படின்னு சொல்லிட்டு அழகா சொன்னாரு. குறிப்பா அவர் சொல்லக்கூடியதுல பாத்தீங்கன்னா கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறள் ஒண்ணு சொன்னாரு. அந்த குறளை எடுக்கும் பொழுது அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வார்த்தைகள் அப்படின்னு பார்க்கும்போது தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கட்டணை தூரும் அறிவு அப்படின்னாரு. நம்ம என்னதான் படிச்சிருந்தாலும் சரி, நான் என்னதான் அறிவோட இருந்தாலும் சரி, நான் அதை எப்படி பயன்படுத்திக்கிட்டு என்னுடைய வாழ்க்கையில நான் நடைமுறைக்கு கொண்டு வரேனோ அதை பொறுத்துதான் நான் தினமும் வளர முடியும். அந்த மாதிரியான கருத்துக்களை அழகாக தெள்ள தெளிவாக குறிப்பாக ஒரு விருப்பம்னு ஒண்ணு இருந்தா அதை நல்லா செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன சாருக்கு என் மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். உங்கள் அன்பு தோழி ஸ்ரீவித்யா. தேங்க்யூ மேம். ராஜேந்திரன் சார், நீங்க பேசுங்க சார். வணக்கம் ஸ்டாலின், ரொம்ப அருமையான ஒரு உரை. அதனால நிறைய நண்பர்கள் எல்லாம் ஆர்வமுள்ளவர்கள் நிறைய இதுல கலந்துட்டாங்க. இதுல எனக்கு என்ன, இந்த நூல் நான் இன்னைக்கு தான் முதல்ல நான் கேள்விப்பட்டேன். இந்த 579 பக்கம் இருக்குன்னு அதுக்கப்புறம் தமிழ் இணைய கல்விக் கழகத்துல போய் தேடி பார்த்தேன், எனக்கு கிடைச்சது. அதை பதிவிறக்கம் பண்ணி வச்சிருக்கேன். அந்த பல்வேறு கோணங்கள்ல இருந்து பல்வேறு தரப்பட்ட வாழ்க்கையை சார்ந்தவங்க, தொழில் முறையை சார்ந்தவங்க இதை அணுகியிருக்காங்க. அதுல நீங்க தேர்ந்தெடுத்த கட்டுரைகளை நீங்க எங்களோட பகிர்ந்துட்டீங்க. அது தொல்காப்பியத்துடைய நீட்சியா எப்படி நம்ம உலகத்தை பார்க்குறோம், அதை எப்படி வாழ்வியலா நம்ம கொண்டு வரணும், ஒரு இலக்கியமா பார்க்காம அப்படிங்கிறத ரொம்ப வலியுறுத்தி சொன்னீங்க. குறிப்பா அந்த கல்லுண்ணாமை, சூது 2 அறங்களையும் அந்த அந்த காலகட்டத்துக்கு கொண்டு போயிட்டு, வள்ளுவர் இருந்த காலகட்டத்துக்கு கொண்டு போயிட்டு சுத்தியிலும் எல்லாம் தண்ணி அடிச்சுட்டு அலையிறாங்க. கிட்டத்தட்ட நம்ம இருக்க இந்த காலம் மாறலான்னு வச்சுக்கோங்க. சுத்தியிலும் அன்னையிலேருந்து இன்னி வரைக்கும் தமிழன் மாறல. இந்த வள்ளுவமும் இங்க வேர் ஊன கிடையாது. அது என்ன, அது வேர் ஊனாம பாத்துக்கிறாங்களா இல்ல என்னன்னு அது ஒண்ணும் புரிய மாட்டேங்குது நமக்கு. அது அந்த அந்த சூது அது தர்மன் மட்டும் அப்படி சொல்லியிருந்தாருன்னா நீங்க மகாபாரதம் கிடையாது. அது அதிக அதனால அது மகாபாரதத்தை ஒரு கதைன்னு வச்சுக்கிட்டு ஒரு சின்ன ஒரு கருவை எடுத்துக்கிட்டு நல்லா டெவலப் பண்ணி நமக்கு நீதி சொல்றதுக்கு தான் நம்ம பெரியவங்க மகாபாரதத்தை கொண்டு வந்திருக்காங்க. மற்றபடி பாரதியாரே சொல்றாரு, அதெல்லாம் கதை தான், கற்பனை கதை தான் பாரதியாரே சொல்றாரு. உண்மையின் பெயர் தெய்வம் என்போன்னு சொல்லி சொல்றாரு. அதனால அதுல கதையில வேற மாதிரி கொண்டு போயிருக்க முடியாது. அது ஏன்னா கதை அப்படிதான் நடந்தது. அது அந்த கதையை பார்த்து நீ வாழ்க்கையை பார்த்துக்கிடா அப்படிங்கிறது தான் நம்முடைய வாழ்க்கை. இந்த கல்லுண்ணாமை சூது 2ஐயும் நீங்க அழகா கொண்டு வந்தீங்க. அதாவது அந்த காலத்துல இந்த சென்னையில குதிரை ரேஸ்லாம் ஓடிட்டு இருக்கோம்.
அதை ஒழிச்சதுக்காக சிலை வந்து அண்ணா சிலை அண்ணா மேம்பாலம் பக்கத்துல சென்னையில வச்சாங்க 1976 என்னமோ நினைக்கிறது. சில பேர் ரிட்டர்ன் டிக்கெட் எடுத்துட்டு போவாங்க கிண்டி ரேஸ்க்கு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன் நான். அதெல்லாம் வந்து ஒழிச்சு இது குதிரை பந்தயத்தெல்லாம் ஒழிச்சு இது பண்ணாங்க. அப்புறம் லாட்ரி வந்தது, லாட்ரி போச்சு. இன்னைக்கு ஆன்லைன் ஓடிட்டு இருக்குது. அதை தடுக்கிறதுக்கு அரசு சட்டம் கொண்டு வந்திருக்குது. ஏன்னா இது ஏதாவது ஒரு உருவத்துல எப்பயாவது வந்துகிட்டே தான் இருக்குது. அது அதை நாம தான் வந்து போராடி ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும். நல்லது கெட்டது ஜெயிச்சுட்டே இருக்கணும். ரொம்ப அழகா சொன்னீங்க. வள்ளுவம் ஏன் வாழ்வியலாக மாறவில்லை, ஏன் மாறணும். இதுல இந்த நூல் என்ன ஒரு சிறப்பான நூலை வந்து நீங்க அறிமுகப்படுத்துறதுக்கு நான் உண்மையில ஒரு நன்றி சொல்றேன். இந்த நிகழ்ச்சியை வந்து தொய்வில்லாம நடத்திட்டு போற அவங்களுக்கும் ஆர்கனைசர்ஸ்க்கும் வந்து என்னுடைய வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல பணி, சிறப்பான பணி இது. ரொம்ப மகிழ்ச்சிங்க, வாழ்த்துக்கள்ங்க, நன்றிங்க. தேங்க்யூ ராஜேந்திரன் சார். கதிரவன் சார், நீங்க ப்ளீஸ். வணக்கம். ஒரு மணி நேரம் தனது உரையால் நம்ம எல்லாம் கட்டி போட்டார் ராமகிருஷ்ணன் என்றே சொல்ல வேண்டும். மிக அருமையான உரையாக இருந்தது. கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்பு மொழிவதாம் சொல் என்ற குறள் நினைவுக்கு வரக்கூடிய அளவில் மிக அருமையாக இருந்தது. பேசும்போது இந்த உரை, அதனுடைய நடை, அந்த சிறப்பாக கேட்பவர்களை பிணிக்கக்கூடிய வகையிலே, கட்டி போடக்கூடிய வகையிலே அந்த உரையை எடுத்துக்கொண்டு சென்றது மட்டுமல்லாது நல்ல கருத்துக்களை, அதிலும் குறிப்பாக தொல்காப்பியம் சங்க காலத்திலிருந்து சமகாலம் வரையிலே உள்ள கருத்துக்களை எல்லாம் எடுத்து தொட்டு காட்டினார். குறிப்பாக ஒரு புறம் புறநானூறு பற்றி பேசினாலும், சங்ககாலம் பற்றி பேசினாலும், மேனேஜ்மெண்ட் குரு என்று சமகாலத்துக்கு இறங்கி வந்து வள்ளுவரை இன்னொரு கோணத்தில் நமக்கு அறிமுகப்படுத்தினார், அடையாளம் காட்டினார். அந்த வகையிலே மிகச் சிறப்பான உரையாக அமைந்திருந்தது. அவருக்கு நமது பாராட்டுக்கள். 2 விஷயங்களை தொட்டு அல்லது கோடிட்டு காட்டிவிட்டு சென்றார். நாம் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டியவையாக நான் அவற்றை கருதுகிறேன். அதில் ஒன்று, அவர் தனது உரையை துவக்கும் போது ஒன்று கூறினார். வள்ளுவர் ஒரு சமூக புரட்சியாளர் என்ற கருத்தை எடுத்து சொன்னார். அது நமது சிந்தனையை தூண்டுகிறது. எது புரட்சி? வள்ளுவர் எந்த விதத்திலே புரட்சியாளராக விளங்கினார்? வள்ளுவரது கருத்துக்கள் இன்றைக்கு பொருந்துமாயின் இன்றைக்கு அது புரட்சிகரமான கருத்துக்களாக விளங்குகின்றனவா என்று நம்மை சிந்திக்க தூண்டும் வகையிலே இந்த உரை அமைந்திருந்தது. அடுத்தது, இன்னொரு கோடிட்டு காட்டிவிட்டு சென்றார். எத்தனை பேர் கவனித்திருப்பார்கள் என்று தெரியவில்லை. மீள் வாசிப்பின் சிறப்பை பற்றி எடுத்து கூறினார். நான் அதை அவர் சொன்னதற்காக அவருக்கு நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீள் வாசிப்பின் அவசியம். ஒரு குறளை அல்லது நல்ல நூலை மீண்டும் வாசிக்கும் போது எப்படி அது வாசகனை உயர்த்துகிறது என்பதை பற்றி எல்லாம் எடுத்து சொன்னார். இந்த 2 கருத்துக்களையும் இந்த உரையின் சாராம்சமாக நான் எடுத்துக்கொண்டு செல்கிறேன். மிக்க நன்றி ஸ்டாலின் அவர்கள். ஐயா ராஜேந்திரன் ஐயா அவர்கள் இந்த அரங்கிலே இணைந்திருக்கிறார்கள். அவருக்கு வசதிப்படுமாயின் ஏதேனும் ஒரு நாள் இந்த அவையிலே சேர்ந்து திருக்குறளை பற்றியோ அல்லது அவருக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு தலைப்போ நூலை குறித்தோ நம்முடன் பேச வேண்டும் என்று வாசகர்களின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். வள்ளுவர் குரல் குடும்பத்தின் தலைவர் எங்களுடன் பேசுவதும் எங்களுக்கு மகிழ்ச்சியே தரும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ கதிரவன் சார். ராஜேந்திரன் சார், உங்களுக்கு எப்போ டைம் இருக்குன்னு சொல்லுங்க, ஸ்லாட் புக் பண்ணி தரேன். பேசுங்க, சொல்லுங்க மேம். ஒண்ணு மட்டும் பேசிக்கலாமா மேம்? சொல்லுங்க சார். கதிரவன் சார், சொல்லுங்கம்மா. நான் வந்து தமிழ் முடிச்சிருக்கேங்க ஐயா, MA MPhil MEd. நான் ஒரு பேச்சாளர் தான். அதனால நீங்க வள்ளுவர் அமைப்புன்னு ஏதோ வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காத்தால சொன்னாங்க. அதனால அதுல வாய்ப்பு இருந்தா என்னை கொஞ்சம் சேர்த்து. அம்மா, நாங்க வைக்கலமா, அந்த தலைவர் இங்க இருக்காரு ஐயா ராஜேந்திரன், சி ராஜேந்திரன் போட்டிருக்கு, சின்னசாமி ராஜேந்திரன். நாங்கெல்லாம் தொண்டரடி பொடியாழ்வார் மாதிரி இல்ல, நாங்க எல்லாமே வள்ளுவருக்கு தொண்டரடி பொடியாழ்வார் தான். நீங்க என்னுடைய இங்க மின்னஞ்சல் கொடுக்குறேன், அல்லது இவங்க கதிரவன் இருக்கு, கதிரவன் சார் நம்பர் தான் நீங்க வாங்கிக்கிங்க. என்னுடைய நம்பர் தொடர்ல எனக்கு ஒன்றும் இது இல்லை, நீங்க வேணா குறிச்சு வச்சுக்கிங்க. 9442200250. இல்லைன்னா மின்னஞ்சல் கொடுத்துட்றேன். நீங்க எனக்கு மின்னஞ்சல் அனுப்பிச்சாலும் நான் அதை சேர்த்துடுறேன். அதுல இல்ல சார், 9 நம்பர் தான் சொன்னீங்க. 9444000250. ஓகே. வாய்ஸ் ஆஃப் வள்ளுவர் இமெயில் கொடுத்துருக்கேன் பாருங்க. எனக்கு மெயில் அனுப்பினா உடனே அதுல சேர்த்து விட்டுருவோம். அதுல இது வந்து நம்ம எல்லாமே தான் வள்ளுவத்துக்கு சேர்ந்து பயணிக்கிறது. நான் திரும்ப சொல்றது, வள்ளுவர் குரல் குடும்பம். அது வந்து
இதுல தலைவர் கிடையாது, எல்லாருமே வள்ளுவருக்கு தொண்டர் தான். இனியன் ஐயா கூட நாங்க வந்து தொண்டர்களுக்கும் தொண்டர் சார். அதாவது வந்து அந்த ஒரு இதுதான் வந்து இந்த ஒவ்வொரு காலத்திலும் பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அருமை அருமை. என்னுடைய மின்னஞ்சல் கொடுத்திருக்கேன், ரொம்ப மகிழ்ச்சி. நான் ஒரு விரைவில் ஒரு தேதி சொல்றேன்மா, நான் சொல்றேன்மா. ராஜேந்திரன் சார், உங்களுக்கு நேரம் இருந்தா சொல்லுங்க, எங்கேயும் வந்து பேசுங்க. நான் சொல்றேங்க, கண்டிப்பா சொல்றேங்க. நன்றி. நன்றிங்க. வலைப்பட்டி சுவாமிநாதன் சார், நீங்க பேசலாம். வணக்கம் மேடம். வணக்கம் ஸ்டாலின் ராமகிருஷ்ணன் சார், வணக்கம். இன்னைக்கு தமிழறிஞர்கள் எல்லாம் பார்த்தது ரொம்ப மகிழ்ச்சி. ராஜேந்திரன் ஐயா, கதிரவன் ஐயா, ஸோ அவங்க எல்லாம் மிகச்சிறப்பாக சொன்னாங்க. ஒப்பீடு வந்து எந்த அளவில் நம்மளுக்கு வந்து இதாக பயனளிக்குது அப்படிங்கிறது. அந்த கோவிந்தராஜன் ஐயாவும் கரூர் இனியன் இதை மேற்கோள் காட்டி மெசேஜில் கொடுத்துருக்காங்க, ரொம்ப அற்புதமாக இருக்கு. ஸோ மிகச்சிறப்பு. அந்த ஒப்பீடு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒப்பீடு கொடுக்கும்போது தான் வந்து நம்மளுக்கு இன்னும் அது சுவைப்படுது. இப்போ வந்து அந்த மிகச்சிறந்த திருக்குறள்கள் எல்லாம் வந்து கோடிட்டு காட்டினீங்க. தன்னஞ்சறிவது பொய்யற்க, பொய்த்த பின் தன்னஞ்சு தன்னை சுடும். அதே மாதிரி 2 குறள் படித்தா திருக்குறள் புக்கு படித்ததுக்கே ஈக்குவல்னு சொல்லிட்டு கும்மிடிப்பூண்டிக்கு அப்துல் காதர் ஐயா வந்திருந்தப்ப சொன்னார். மனத்துக்கண் மாசிலநாதல் அணித்தரன் ஆகுல நீரவிர ஈன்றால் பசிகான் பால் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும்னு. நான் விரும்பி படிக்கிறது இந்த சில சமயம் ஆட்டோ தைரியம் எடுத்துக்கிறதுக்கு வந்து ஊழியையும் முப்பக்கம் காண்பர் தாளாது ஏற்றுபவர்ங்கிற குரலை 220வது குரல் எடுத்துக்கிறது. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், மென்மேலும் சிறக்க. எல்லோருக்கும் சிறந்தாழ்த்து வணக்கம். தேங்க்யூ ரெட் ஃபோர்ட். தேங்க்யூ மேடம். யா, தேங்க்யூ சார். தேங்க்யூ சுவாமிநாதன் சார். அரவிந்த் ஸ்ரீகாந்த், நீங்க பேசுங்க. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து அரவிந்த் ஸ்ரீகாந்த், கெமிஸ்ட்ரி பிஹெச்டி பண்ணி கொண்டு இருக்கிறேன் இப்போது சாஸ்திரா பல்கலைக்கழகத்தில். ரொம்ப ஒரு அற்புதமான குரல். ஆரம்பித்த பொழுதே ரொம்ப அற்புதமாக ஆரம்பித்தார் ஐயா. உண்மையிலேயே சொல்லணும்னா, அதுவும் எனக்கு ஆரம்பித்ததெல்லாம் விட அது முடிச்ச பொழுது ஒரு 2 பாசுரம் சொன்னார், அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உண்மையை சொல்லணும்னா, ஆண்டாளுடைய 5வது திருப்பாவை அந்த பாசுரத்தை சொன்ன பொழுதுதான் நான் இன்னும் கூர்ந்து கவனிக்க ஆரம்பிச்சேன்னு சொல்லணும். அதற்கப்புறம் உண்மையிலேயே வந்து ஒரு அற்புதமான உரையாக இருந்தது. நம்ம இதுல அவர் சொன்ன மாதிரி முன்னாடியே இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி கதிரவன் ஐயாவோ ராஜேந்திரன் ஐயாவோ சொன்னாங்க, மீள் வாசித்தல் அப்படின்னு. அதாவது மீண்டும் மீண்டும் படிக்கிறது. இதே விஷயத்தான் நிறைய நம்மளுடைய முன்னோர்கள் ஸ்திதீகரணம்ன்ற பேர்ல சொல்லியிருக்கா. அந்த விஷயத்தை திரும்ப இந்த இடத்துல சொல்ல வேண்டியது ரொம்ப அவசியம். ஏன்னா நிறைய பேர் அதை செய்யறது கிடையாது. நானாவே இருந்தாலும் சரி, இப்ப நிறைய புஸ்தகங்களை திரும்ப படிச்சு பார்க்கும் பொழுதுதான் நம்ம ஒரு புரிதல், முதல் வாட்டி படிக்கும் பொழுது இருந்த புரிதல் வேற மாதிரி இருக்கு, மீண்டும் படிக்கும் பொழுது அதனுடைய புரிதல் மாறும் அப்படிங்கிறது எனக்கு இந்த ரீட் ஃபோர் தளத்தின் மூலமாகத்தான் தெரிந்தது. ஏன்னா மற்ற வேறு வேறு ஒரே புத்தகம், நம்ம படித்த புத்தகத்தையே வேறொருவர் அந்த புத்தகத்துல வேறொரு கோணத்துல பார்த்திருக்கலாம். அந்த கோணத்தை விளக்கும் பொழுது ஓ, இந்த புத்தகத்தை இப்படியும் பார்க்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம். அந்த மாதிரி ரொம்ப ஆச்சரியமான ஒரு நல்ல தளம். அந்த தளத்துல இப்படி ஒரு அற்புதமான புத்தகம், வள்ளுவனை பற்றி ஒரு புதியதொரு பார்வை எனக்கு கொடுத்த ஐயா ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்களை சொல்லிக் கொள்கிறேன். தொடர்ந்து இந்த கழகத்திற்கு வரணுங்கிறதையும் பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். ஸ்ரீமதி ராமானுஜன். தேங்க்யூ ஸ்ரீகாந்த். மில்டன் சார், நீங்க பேசுங்க. வணக்கம் அனைவருக்கும். குறிப்பா ஸ்டாலின் ஐயா வந்து ரொம்ப இந்த வாழ்வியலை ஒட்டி திருக்குறள் அப்படின்ற தலைப்பில் பல கருத்துக்களை ரொம்ப சிறப்பாக தொகுத்து கோர்வையாக சொன்னார். ஒரு கேள்வி, ராஜேந்திரன் போன்ற இந்த இடத்துல வந்து வள்ளுவர் குடும்பமே இருக்குன்றது வந்து ரெட் ஃபோர்ட்டிக்கும் சேவா மரத்துக்கும் நன்றி சொல்கிறேன். வந்திருக்கேன் ராஜேந்திரன் சார் மற்றும் சிங்கம் சீனிவாசன், அது நம்ம அரவிந்தனுடைய தாயார் அரவிந்த், எல்லாருக்காக நன்றி கூறி, அதே நேரத்துல வந்து நான் சொல்லணும்னு விரும்புறது என்ன, ராமகிருஷ்ண விஜயத்துல ஒரு ஆர்டிக்கல் வந்தது சில ஆண்டுகளுக்கு முன்னால. திருக்குறளுடைய அந்த மேன்மையை வாழ்வியலை பின்பற்றி நடக்கக்கூடிய ஒரு ஊர் இருக்கு,
அது தமிழ்நாட்டுல இல்ல. இது இலங்கை ஜெயராஜ் கிட்ட சொன்ன இது இந்த தலைப்பு ராமகிருஷ்ண ஜெயந்தில வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மகிழ்ந்தார். எதுனா கேரளால இருக்கிற இடுக்கின்ற ஒரு ஊர். அந்த ஊர்ல அந்த டாஸ்மார்க்கோ அது மாதிரி எதுவும் கிடையாது. இப்போ சொல்ல போனா போலீஸ் ஸ்டேஷன் கூட அந்த அந்த குறிப்பிட்ட அந்த இடத்துல அந்த வள்ளுவர் கொண்டாடுகின்ற அந்த இடத்துல கிடையாது அப்படின்னு சொன்னாங்க அந்த ஊர்ல, கேரளால. அண்ட் நாட் ஒன்லி தட், இந்த ஏதாவது அவங்க அவங்க கும்பிடுறது வந்து வள்ளுவர் தான் கோயில் மாதிரி வச்சிருக்காங்க. அந்த கடவுள் வாழ்த்து தான் படிக்கிறாங்க டெய்லி. அது மட்டும் இல்லாமல் அந்த திருமணம் நடக்கும்போது அந்த இல்லற வள்ளுவர் சொன்னதுதான் படிப்பாங்க. வேற எதுவும் படிக்க மாட்டாங்க. வேற வேற இந்த சடங்கு எதுவும் இருக்காது. அதே யாராவது ஒரு பெரியவர் வந்து படிப்பாரு. அந்த ஆய்வாளர் படிச்சு இந்த கதிரவன் மாதிரி ஒரு பெரியவர் படிச்சுட்டு அதை வந்து விளக்குவாரு. இதே போல குழந்தை பிறப்பு அந்த பர்த்டே அப்படின்னு போனா ஹாப்பி பர்த்டே பாட்டெல்லாம் பாட மாட்டாங்க. அங்க மக்கட் பேர் தான் படிப்பாங்க. ஸோ இப்படி ஒரு ஊர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இலங்கை ஜெயராஜ்கிட்ட. அப்போ அவர் சொன்னாரு, வள்ளுவன் தன்னை அதாவது வந்து உலகத்துக்கு தந்த வான்புகழ் கொண்ட தமிழ்நாடுன்னு. வள்ளுவரை வந்து நம்ம வந்து உலகத்துக்கே கொடுத்துருக்கோம் நம்ம. அது வந்து அது குறிப்பா ஒரு இடத்துல ஃபாலோ பண்றாங்கன்றது ராமகிருஷ்ண விஷயமும் தெரியுது. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் அப்படின்னு சொல்லி இந்த கூட்டத்துல சொன்னாரு. ஸோ அதை இங்க தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறேன். ஸோ மேனேஜ்மெண்ட் குரூப் பத்தி நிறைய கருத்துக்கெல்லாம் சொன்னாரு. ஒரு மேனேஜ்மெண்ட்ல ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கிறவர் இந்த இடத்துல வந்து தன்னுடைய நேரத்தை இது பண்ணி செஞ்சது எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி. தொடர்ந்து ஐயா வந்து இன்னும் சிறப்பாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே போல இன்னும் நம்ம இந்த ஸ்ரீவித்யா மேடம் சொன்ன போல நம்ம வந்து இன்னும் ஆழமா படிக்க வேண்டியிருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். மீள் வாசிப்பு பண்ணணும். அரவிந்த் சொன்ன மாதிரியும் நம்ம வந்து சொல்லி நம்ம இன்னும் படிக்கிறதுல இன்னும் அதுக்குரிய மதிப்பை நம்ம வந்து கொடுத்த சிலை வந்து நம்ம மனசுல வைக்கணும் அப்படின்றதுதான் ஐயா சொன்னாரு. ஸோ அதை வந்து நம்ம சிறப்பா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வழிகாட்டுவதற்காக நன்றி கூறி சேவா மடத்துக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ மில்டன் சார். நித்யா மேம் நீங்க பேசுங்க. அனைவருக்கும் உற்சாகமான இரவு வணக்கம். மேமோட அறிமுக வர முதல்ல சூப்பரா இருந்துச்சு. செஷன்ல வந்து என்ன பண்றோம் அப்படின்றத ரொம்ப தெளிவான தமிழ் வார்த்தைகள்ல அழகா உச்சரிச்சு சொன்னீங்க. அது எனக்கு ரொம்ப உற்சாகமா இருந்துச்சு. அடுத்து ஐயா தொல்காப்பிய பூங்கா பத்தி நல்லா நடத்தினாரு. அப்ப என்ன 2-3 மாதங்களா காணா அப்படின்னு பொழுது நான் இந்த புத்தகத்தை படிச்சு முடிச்சாதாயா வருவேன். இதுக்கு முன்னாடி உடனே வர முடியுமா, எனக்குன்னு ஒரு எய்ம் இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த ஆய்வை எடுத்து அழகா அவருடைய ஓய்வு நேரங்கள்ல அழகா எடுத்து எந்த ஒரு தொய்வும் இல்லாம கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிறப்பு. திருக்குறள்ல இவ்வளவு வித்தியாசமான உன்னிப்பான கவனிப்பெல்லாம் வச்சு இந்த இத்தனை ஆய்வு கட்டுரை இருக்கு அப்படின்னு அந்த எண்ணிக்கையும் சொல்லி அதுல ஒவ்வொரு குரலையும் மேற்கோரிட்டு அவ்வளவு அழகா சிறப்பா சொன்னீங்க பாத்தீங்களா. அதுதான் சூப்பர். ரொம்ப அழகா இருந்துச்சு. இந்த தடவை பிபிடி இருக்கா அப்படின்னு தேடி பார்த்தேன். பிபிடி இல்லைன்னு தான் நினைக்கிறேன். பிபிடி இல்லை. ஆனா அழகா உங்களுடைய அந்த சொல்லாடல ரொம்ப சிறப்பா செவி உணர்வை கேட்டுக்கொண்டே இருக்கு. எப்படியோ பின்னூட்ட வரிகளை சொல்லியிருந்தோன்னு ஓடி வந்தேன்னு வச்சுக்கோங்களேன். இடையில ஒரு 3-4 அழைப்புகளுக்கு இடையில முழுமையா கவனிச்சேன். பின்னூட்ட வரிகள் கொடுக்கும்போது வெளியில போற மாதிரி சொல்ல மென்மேலும் வளர வேண்டும். ரொம்ப அழகா சிறப்பா எப்பயுமே செய்வீங்க. இன்னைக்கும் அதே மாதிரி செய்திருக்கீங்க. மென்மேலும் வளர வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். வாய்ப்பு இருக்கு. நன்றி மேடம். தேங்க்யூ நித்யா மேம். தேங்க்யூ ஸ்டாலின் ராமகிருஷ்ணன் சார். ரொம்ப அருமையான உரை. தேங்க்ஸ் அலாட் சார். நம்ம செஷன் எண்ட் பண்ணிக்கலாம். கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ ஆல்.